ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைந்து நடத்திட்டு வர UPSC 2024 ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸும் அது ரிலேட்டடான டிஸ்கஷனையும் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி டெஸ்ட் 2 உடைய டிஸ்கஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜியாகிரஃபி டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடான கொஷின் பேப்பரும் வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி டெஸ்ட் 2 உடைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக நம்மளுடைய ஜியாகிரஃபி சிலபஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், அதில் இந்த டெஸ்ட்டோடைய சிலபஸ் என்ன, இந்த பார்ட் 1ல் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக கொஷின் பேப்பருக்கு போயிடலாம். மொத்தமாக பார்த்தோம்னா ஜியாகிரஃபியை வந்து 3 சிலபஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஜியாகிரஃபியோட என்டையர் சிலபஸையுமே 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். அதில் டெஸ்ட்டில் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸு, ஜியோமார்ஃபாலஜி அண்டு ஜியோமார்ஃபாலஜியோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்தியன் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமட்டாலஜி, ஓஷனோகிராஃபி அண்டு இந்தியன் கிளைமேட், இது ரிலேட்டடான இந்தியன் கிளைமேட்டை கவர் பண்ணியிருக்கோம். 3வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி இந்தியன் ஜியாகிரஃபி, அதில் ரிமைனிங் அதாவது இந்தியன் ஃபிசியோகிராஃபி, இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்டு ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவை கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் டெஸ்ட் 2 உடைய பார்ட் 1 வீடியோ தான் இது, ரைட்? ஸோ இந்த டெஸ்ட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதலை அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் இருக்குது. அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? கொஷின் நம்பர் 46. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 46 பார்ப்போம், ரைட்? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எர்த்ஸ் ஹீட் பட்ஜெட். அதாவது ஓவராலாக எர்த்தோடைய இன்கமிங் ரேடியேஷனும் அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அது ரிலீஸ் பண்ணக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இருக்கக்கூடிய பேலன்ஸை தான் நம்ம ஹீட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எர்த் சர்ஃபேஸ் அப்சர்ப்ஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி இன்கமிங் சோலார் ரேடியேஷன் சொல்கிறாங்க. இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தான் நம்ம இன்சோலேஷன் சொல்லுவோம். அதாவது எர்த்தினுடைய அட்மாஸ்பியர் ஹீட் ஆகிறது வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய அட்மாஸ்பரிக்கோட ஹீட்டு டிசைட் பண்ணப்படுது. அதை தான் வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன் சொல்லுவோம். அது என்ன ஃபார்மில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜைஸ்டு லோ வேவ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனாக இருக்கும். அது வந்து எர்த்தோடைய லித்தோஸ்பியர் அல்லது எர்த்தோடைய சர்ஃபேஸை அப்சர்வ் பண்ணி திரும்ப ரீரேடியேட் பண்ணுறதை தான் நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம். அந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்னா லோ எனர்ஜி ஹை வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ் அதாவது லித்தோஸ்பியர் வந்து மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா 50% மேலே வரக்கூடிய எனர்ஜியில் அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அப்சர்வ்ஸ். இங்கே வந்து லித்தோஸ்பியரை பற்றி பேசுகிறாங்க, இங்கே அட்மாஸ்பியர். எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அப்சர்வ்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன் தேன் தி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அதாவது அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ஒரு போர்ஷன் அப்சர்வ் பண்ணோம், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை ஒரு போர்ஷன் அப்சர்வ் பண்ணோம். இது ரெண்டை கம்பேர் பண்ண போகும்போது சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை விட சோலார் எனர்ஜி அதாவது சன்னிலேருந்து வரக்கூடிய இன்சோலேஷனை தான் அதிகமாக நம்மளுடைய அட்மாஸ்பியர் வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே ராங். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? 1 ஒன்லி, ஆப்ஷன் ஏ. ஸோ அப்போது ஓவராலாக நம்மளுடைய எர்த்து எனர்ஜி எங்கேருந்து வருது, அந்த எனர்ஜி எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி தான் சர்ஃபேஸுக்கு வந்தாகணும். அப்படி வரக்கூடிய எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ரீரேடியேட் ஆகக்கூடிய எனர்ஜி எப்படி எர்த்தோட அட்மாஸ்பியரோட ஹீட்டை டிசைட் பண்ணுது அப்படின்ற இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கிறத வச்சு தான் எர்த்ஸோடைய ஹீட் பட்ஜெட்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம், ரைட்? இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்கமிங் சோலார் ரேடியேஷனை நம்ம இன்சோலேஷன் சொல்லுவோம், ரைட்? அதை வந்து ஹை எனர்ஜைஸ்டு ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன் சொல்லுவோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் எனர்ஜியை இன்க்ளூடிங் அட்மாஸ்பியரையும் சேர்த்து சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அந்த 100%மே ஃபைனலாக எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து சேர்ந்துராது. ஸோ அப்போ வரக்கூடிய வழியில் அரவுண்டு இப்போது எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆப்ஜெக்ட்டு அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது, டிசிபேட் பண்ணுதுன்றது தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் அல்லது மற்ற காம்பனன்ட்ஸ் அல்லது மற்ற ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது மூலிமா வரக்கூடிய எனர்ஜியில் ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆகிடும். ஸோ அரவுண்ட் வந்து 6% வந்து எர்த்துக்கே ரீச் ஆகாமல் ஸ்கேட்டர் ஆகி ஸ்பேஸுக்கே போயிடும். ஓகேவா? தென் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ், ஓகேவா? ஸோ எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியரை கடந்து தானே வந்தாகணும். அதில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டியும் இருக்கும், அப்சர்பிங் கெப்பாசிட்டியும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் ஆல்படோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் கலர்டு கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எனர்ஜியை மிரர் மாதிரி அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எஃபெக்ட் தான் ஆல்படோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அரவுண்ட் 27% ஆஃப் தி இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் பை கிளவுட்ஸ். ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட இதுலேயே 33% வந்து எர்த்துக்கு சர்ஃபேஸுக்கு ரீச் ஆகாமையே போயிடுது. தென் ஒரு 2% எர்த்தில் வந்து பட்டு எர்த்து அப்சர்வ் பண்ணாமையே டைரக்டாகவே ரேடியேட் ஆகிடும். ஸோ அப்படி வந்து ஒரு 2% போயிடும். ரைட்டா? தென் நம்மளுடைய கிளவுட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியரில் ஒரு 14% வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்போ 100% ஆஃப் எனர்ஜி எர்த்தை நோக்கி வருதுன்னா அதில் 6 + 27 33 33 + 2 35 35 + 14 49% வந்து எர்த்தோட சர்ஃபேஸு அப்சர்வ் பண்ணலை. அப்போ எவ்வளோ மிச்சம் ஓவராலாக அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் உள்ள 17 + 34 51% தான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னு பார்த்தோம். The Earth's surface absorbs more than half of the incoming solar radiation. More than half ofனா அந்த more than 50%. அதுதான் 51%. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். இப்போ இந்த அப்சர்வ் பண்ணப்பட்ட ரேடியேஷன், ஓகேவா? இப்போ அப்சர்வ் பண்ணப்பட்ட ரேடியேஷன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போகாது. அதை அப்சர்வ் பண்ணி, ஏன்னா கண்டக்ஷன் ப்ராசஸ் மூலிமா லேண்ட் அப்சர்வ் பண்ணி திரும்ப ரீரேடியேட் பண்ணணும்னு சொன்னோம் தெரியுங்களா? அது என்ன ஃபார்மில் இருக்கும்? லாங் வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக இருக்கும். ஓகேவா? இது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், இது இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக இருக்கும். இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அகெயின் நம்மளோட அட்மாஸ்பியரை கடந்து தான் ஸ்பேஸுக்கு வந்து போயாகணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட அட்மாஸ்பியர்லேருந்து நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து போகும்போது அரவுண்டு ஒரு 17% எர்த்தில் இருந்து டைரக்டாகவே ஸ்பேஸுக்கு போயிடும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 17%ன்றது ஏற்கனவே 6%, இந்த 17% சேர்ந்து 23% வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருந்து டைரக்டாகவே ரேடியேட் ஆகி போயிடும். தென் நம்மளுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஓஷன்ஸும் ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் மூலிமா அந்த ஹீட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம்ல. அப்போ அந்த ஹீட்டை டிரான்ஸ்மிட் பண்ண போகும்போது வாட்டர் வேப்பராக தான் அந்த ஹீட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ அந்த வாட்டர் வேப்பர் போனதுக்கப்புறம் அந்த வாட்டர் வேப்பர் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை தனக்குள்ளார லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகும்ல, அந்த ப்ராசஸ் மூலிமா அந்த அது எகைன் அந்த வாட்டர் வேப்பர் வந்து திரும்ப அந்த ஹீட்டை லூஸ் பண்ணி வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அதுதான் நம்ம வாட்டர் சைக்கிளில் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலிமா ஒரு 19% போயிடும். ஓகேவா? தென் கன்வெக்ஷன், அதாவது கண்டக்ஷன் அப்படின்றது என்னது? ஒரு சாலிட் ஆப்ஜெக்டில் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல் எந்த விதமான மாலிகுலர் டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் ஹீட்டு கடத்தப்பட்டுச்சுன்னா அதை கண்டக்ஷன் சொல்லுவோம். ஆனால் மாலிகுல்ஸே மேலேயும் கீழே மூவ் ஆனிச்சுன்னா அதை கன்வெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி தான் எர்த்தோட இன்டீரியரில் மோல்டன் மேக்மா வந்து கன்வெக்டிவ் ப்ராசஸ் மூலிமா சர்க்குலேட் ஆகுதுன்றத போன டெஸ்ட்டில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேசியஸ் காம்பனண்ட்டும் கன்வெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா அந்த ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணும். ஸோ இப்படி ஒரு 9%, தென் 19%, இது வந்து ஒரு 28 ப்ளஸ் வந்து 23 அப்சர்வ் பண்ணப்பட்ட 51%ம் இந்த ஃபார்மில் தான் அகெயின் ஸ்பேஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ இதில் டிரான்ஸ்மிட் ஆக போகும்போது எர்த்தோடைய அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா 14% தான் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை தான் அப்சர்வ் பண்ணுமே தவிர இன்சோலேஷனை அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்குன்றது நமக்கு புரியுதா? ஓகே. ஸோ இதுதான்
ஓவராலாக நம்ம வந்து ஹீட் பட்ஜெட்டில் பார்ப்போம். ரைட். தென் செகண்ட் கொஸ்டின். கன்சிடர் கொஸ்டின் நம்பர் 47. Consider the following factors. Rotation of earth on its axis. Question என்னன்னு பார்ப்போம். Which of the above factors are responsible for variation of insolation on the surface of the earth? So ஏற்கனவே 51% of the insolation தான் சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆகுது. அப்போ அந்த சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆக போகும்போது அந்த சர்ஃபேஸில் அந்த இன்சோலேஷன் எல்லா ரீஜன்லையுமே ஈக்குவலண்ட் அமௌண்ட்டாக வந்து அப்சர்வ் ஆகாது. அதுக்குள்ளார நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ்க்கு எதெல்லாம் காரணன்றது தான் கேள்வி. என்னென்ன ஃபேக்டர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், தென் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் சன்ஸ் ரேஸ், தென் லென்த் ஆஃப் தி டே, தென் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி லேண்ட். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தை எடுத்துக்கிட்டோம்னா எர்த்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அப்போது 24 hours ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுக்க போகும்போது கண்டிப்பாக எர்த்தோடைய எந்த சைடில் சன்னை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோ அந்த ரீஜனில் தான் டே இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த ரீஜனில் டேவும் இந்த ரீஜனில் நைட் இருக்குன்னு தெரியும். அப்போது ஒரு போர்ஷன் ஆஃப் இது எர்த்தில் அந்த இன்சோலேஷன் அதிகமாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இருக்கும் போது இன்சோலேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல எர்த்தை ஓவராலாக எர்த்தை கம்பேர் பண்ண போகும்போது இன்சோலேஷன்ன்றது ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்னால வேரி ஆகுதா? அப்போ இது வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். தென் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் சன்ஸ் ரேஸ். இப்போது எர்த்து வந்து நமக்கே தெரியும், எர்த்து வந்து ஒரு நியர் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு பால் மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால சன்னில் இருந்து வரக்கூடிய இந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்து எல்லா ரேடியேஷனுமே டைரக்டாக எர்த்துக்கு மேலே 90 டிகிரி பர்பண்டிகுலராக படாது. ஓகேவா? அப்போது எந்த ரீஜனில் 90 டிகிரி பர்பண்டிகுலராக படுதோ அந்த ரீஜியனில் இன்சோலேஷன் அல்லது ரிசீவிங் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இந்த இன்சோலேஷன் வந்து எர்த்தோடைய ஈக்வெட்டார்ல இருந்து போல நோக்கி போக போக எர்த்தோடைய சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கிற நேச்சர்னால என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே படாது. அப்போ டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் படாத இடத்துல ஆப்வியஸ்லி என்ன நடக்கும், இன்சோலேஷன் கெப்பாசிட்டி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் சன்ஸ் ரேஸும் is one of the important reasons for variation in the insolation on the surface of the earth. So இதனால தான் ஈக்குவட்டோரியல் அது டிராபிக்கல் ரீஜன்ஸ்குள்ளார நமக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. டெம்பரேட் ரீஜன்ஸ்லையும் போலார் ரீஜன்ஸ்லையும் போக போக டெம்பரேச்சர் குறையிறது. போலார் ரீஜன்ஸ்லாம் சப்-0 லெவலில் டெம்பரேச்சர் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சன்ரேஸ் இல்லாமல் கிடையாது. சன்ரேஸ் வந்து டைரக்ட் ரேஸாக இல்லாமல் ஆப்ளிக் ரேஸாக ஆல்மோஸ்ட் ஒரு 180 டிகிரி பேரலாக வந்து படக்கூடிய இடத்துல இருக்க போகும்போது இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ செகண்ட் ஃபேக்டரும் கரெக்டு. ஓகேவா? அதே மாதிரி போன டெஸ்ட்டில் பார்த்துருந்தோம், டியூரிங் சம்மர் சால்ஸ்டைஸில் வந்து பார்த்தோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லென்த் ஆஃப் தி டே வந்து அதிகமாக இருக்கும், நைட் வந்து குறைவாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். அப்போது லாங்கர் டேஸ் அண்ட் ஷார்ட்டர் நைட்ஸ் இருக்க போகும்போது இன்சோலேஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகரிக்குமா? அப்போது வின்டர் சால்ஸ்டைஸ் அப்போ ஷார்ட்டர் டே அண்ட் லாங்கர் நைட்ஸ் இருக்க போகும்போது ரிசீவிங் கெப்பாசிட்டி குறையும். அப்போ இதை பொறுத்து இன்க்ளினேஷன் அதாவது இன்சோலேஷன் வேரி ஆகும்னா கண்டிப்பாக வேரி ஆகும். தென் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அட்மாஸ்பியர், இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா இப்போ அட்மாஸ்பியரில் நிறைய எல்லா காம்பனண்ட்டும் இருக்கும். அப்போ அந்த அட்மாஸ்பியரில் இப்போ போன கொஷின்லேயே பார்த்தோம், அட்மாஸ்பியரை தாண்டி எர்த்துக்கு வந்து ரீச் ஆக போகும்போது அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக கிடையாது. அட்மாஸ்பியர்லேயே சில காம்பனண்ட் வந்து இன்கமிங் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும், சில காம்பனண்ட் வந்து அலோவ் பண்ணும், அல்லது சில காம்பனண்ட் வந்து ஒப்பேக்காக இருக்கும். அப்போது அட்மாஸ்பியருடைய டிரான்ஸ்பரன்சி நேச்சரும் ஏன்னா வேரியேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இன்சோலேஷன் டைரக்டாக வர்றது எந்தெந்த காரணத்தினால வேரி ஆகுன்னு கேட்க போகும்போது டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அட்மாஸ்பியர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி லேண்ட். கான்ஃபிகரேஷன் ஆஃப் த லேண்ட்னா கண்டிப்பாக லேண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல பிளாட்டிவ்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல மவுண்டெயின்ஸ் இருக்கும், ரைட்? அல்லது ஒரு இடத்துல ரிச் வெஜிடேஷன் இருக்கக்கூடிய ரீஜன் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு லேண்டும் அதனுடைய வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம் ஒரு ரீஜனில் இருக்கோ அந்த லேண்ட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப்
தி இன்கமிங் சோலார் ரேடியேஷன். அப்போ இதுவும் வரும். அப்போது இதில் உள்ள 5 ஃபேக்டருமே இன்சோலேஷனை வேரி பண்ணுமானா கண்டிப்பாக வேரி பண்ணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஆப்ஷன் டி 1, 2, 3, 4, 5 all of the above. Right? Then question number 48. Consider the following statements. Carbon dioxide acts transparent to the incoming solar radiation but opaque to the outgoing terrestrial radiation. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க? நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேஸஸ் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸ்னால அது இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கும் அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனுக்கும் என்ன மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்ட் ஆகுதுன்றது தான் இந்த கேள்வி. ஓகேவா? ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ஆல்மோஸ்ட் அலோவ் பண்ணிடும், பட் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்துன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா? எஸ், கரெக்ட். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எர்த்தோட சர்ஃபேஸில் ரைட் வந்து படக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷன் திரும்ப ரீரேடியேட் ஆகி போகும்போது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணோம்னா இதை பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்தும். இந்த பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஓகேவா? அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஒருவேளை நம்மளோட அட்மாஸ்பியரில் இல்லைன்ற பட்சத்தில் எல்லா ஹீட்டும் வந்து உடனே எஸ்கேப் ஆகிருக்கும். இந்த ஹீட் பட்ஜெட்டுன்ற கான்செப்டே இல்லாமல் போயிருக்கும். நம்மளுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகாமே போயிருக்கும். அதனால் இங்கே லிவிங் பீயிங்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போயிருக்கும். அப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது வரக்கூடிய ஹீட்டை தக்க வச்சு அதை நம்மளுடைய இப்போ ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹீட் வேணுமா? பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா லிவிங் பீயிங்ஸோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். அப்போது இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடு ஹேஸ் தி ஹையஸ்ட் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அமாங் தி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நிறைய வேரியஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது, அதில் கார்பன் டை ஆக்சைடு தான் ஹையஸ்ட் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் சொல்கிறாங்க. தப்பு. ஓகேவா? தென் நேச்சுரலான க்ரீன் ஹவுஸ் கேஸில், அதாவது ஹியூமன் மேடு இல்லாமல் நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பரும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர். Water vapor absorbs not only the outgoing terrestrial radiation. Water vapor outgoing terrestrial radiation absorb பண்ணுச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ அப்சர்ப்ஸ் இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு வாட்டர் வேப்பர் காரணமாக இருக்கிறதுனால அது வெறும் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணணும்னு கிடையாது. ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இஸ் அப்சர்வ்டு பை வாட்டர் வேப்பராக இருந்தாலும் இன்கமிங் சோலார் ரேடியேஷன்லையும் ஒரு போர்ஷன் அதை அப்சர்வ் பண்ணோம். பட் கம்பேரிட்டிவ்லி இன்சோலேஷனோட டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அதை அதிகமாக அப்சர்வ் பண்ணோம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து அப்சர்வ் பண்ணாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ரெண்டையுமே அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். மீத்தேன் ஹேஸ் தி லாங்கஸ்ட் அட்மாஸ்பெரிக் லைஃப் டைம் தேன் எனி அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். கார்பன் டை ஆக்சைடு மாதிரி மீத்தேனும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அப்போ இதுதான் இதனுடைய லைஃப் டைம் தான் இருக்கிறதே லாங்கஸ்ட் அமாங் தி மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி ஒன்லி 2. அப்போ கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அதே மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ், பெர்ஃப்ளூரோ கார்பன், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இது இல்லாமல் நேச்சுரலாக இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல்னு சொல்லக்கூடிய, அதாவது குளோபல் வார்மிங் நம்மளுடைய அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கேஸஸ் இஸ் மெஷர்டு பேஸ்ட் அப்பான் தி பொட்டென்ஷியல் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடை ஒரு பேசிக் யூனிட்டை அடிப்படையாக வச்சு தான் மற்ற கேஸஸோடைய குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியலை மெஷர் பண்ணுறாங்க. அப்போ இருக்கிறதுலே எது லீஸ்டாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனுடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 years to 200 years இருக்கும். ஸோ மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா 21 times கிரேட்டர் தேன் கார்பன் டை ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கிறதுலே ஹையஸ்ட் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கேஸ் என்னது? சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட். அதே மாதிரி இட் கேன் எக்ஸிஸ்ட் இன் அவர் அட்மாஸ்பியர் ஃபார் மோர் தென் 3200 years. அப்போ இந்த மாதிரி குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய கேஸு சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. அதனால் என்னது?
இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அதே மாதிரி லாங்கஸ்ட் அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, மீத்தேன் சொல்லியிருக்காங்க. பட் லாங்கஸ்ட் அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் இருக்கிறது ஐதர் பெர்ஃப்ளூரோகார்பன்ஸ் ஆர் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு, மீத்தேன் கிடையாது. கிட்டத்தட்ட இருக்கிறதுலே அதுதான் லீஸ்ட் சொல்ல போனால் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? ஸோ அதனால இந்த அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இதனோட சோர்சஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸை மான்ட்ரியல் புரோட்டோகால் மூலிமா நம்ம ரெடியூஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தப்பட்டது தான் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ். ஸோ ஈவன் தோ ஓசோன் டெப்ளீஷனை குறைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாலும் இதனுடைய அனதர் இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ அதுதான் இந்த ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன். ஸோ இதெல்லாம் தான் மேஜரான கிரீன் ஹவுஸ் கேஸஸ். இதை பார்த்துக்கணும். ரைட்டா? The next question 49. Ozone depletion occurs when chlorofluorocarbon CFC and halon gases formerly found in aerosol spray cans and refrigerants are released into the atmosphere. இது அப்படியே டெஃபினேஷன். நம்மளுடைய இந்த மாதிரி ரெஃப்ரிஜரன்ஸு ஏரோசால் ஸ்ப்ரே கேன்ஸ்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய இந்த ஃப்ளூரைடு, குளோரைடு, புரோமின், அயோடின் இந்த மாதிரியான ஹாலஜன் கேஸஸ் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே மேஜர்லி ஓசோன் டெப்ளீட்டிங் கேஸஸாக இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன். ரைட்? அக்கரன்ஸ் ஆஃப் இதனால ஓசோன் டெப்ளீஷன் நடக்குது. அந்த ஓசோன் டெப்ளீஷன் அல்லது தின்னிங் ஆஃப் ஓசோன் லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓசோன் ஹோல்னு சொல்லுவோம். ஓகேவா? The occurrence of ozone hole due to severe depletion of ozone layer majorly found in which among the following regions of the world? Ozone depletion நடக்குதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஓசோன் டெப்ளீஷனால ஏற்பட்ட ஓசோன் ஹோல் வந்து எந்த ரீஜன் ஆஃப் அவர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஈக்குவட்டோரியல் ரீஜனா, டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகன், அதாவது டிராபிக்கல் ரீஜனா, போலார் ரீஜன் அல்லது அண்டார்டிக் ரீஜன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அண்டார்டிக் ரீஜன். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டின் தோணும், எப்படி அண்டார்டிக் ரீஜனில் ஓசோன் ஹோலோடைய ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போ அதுக்கு சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய O3 ப்ரெசன்ஸ் எந்த லேயர் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுதான் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா? அப்போது இந்த ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் நம்ம ட்ரோபோபாஸ் அல்லது அந்த பவுண்டரியை நம்ம சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருடைய பாட்டம் மோஸ்ட் ரீஜனில் தான் ஓசோனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ரைட்? ஓசோனோட ப்ரெசன்ஸ் இருக்கும். ரைட்? அப்போ இந்த ஓசோன் டெப்ளீட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி, ரைட், இந்த ஓசோன் டெப்ளீட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி ஏன் அண்டார்டிக் ரீஜனில் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருந்து ட்ரோபோஸ்பியர் ஹைட்டை மெஷர் பண்ணாலோ அல்லது போலார் ரீஜனில் இருந்து ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டை மெஷர் பண்ணாலோ வேரியேஷன் இருக்கும். அது ஒரு கொஸ்டினாகவே நம்ம கேட்டிருக்கோம், அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்த்தோம்னா ஆவரேஜாக 16 to 18 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரோபோஸ்பியரோடைய ஹைட் இருக்கும். ஆனால் அதே வந்து போலார் ரீஜன் போயிட்டீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அப்போது ஏன்னு பார்த்தோம்னா எர்த்து வந்து ஒரு ஜியாய்டு ஷேப், கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு பழ ஷேப்பில் இருக்கிறதுனால சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவட்டாருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஹையராக இருக்கும். அதே வந்து போலாருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து லோவராக இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் லோவராக இருக்கிறதுனால ஹையர் நம்பர் ஆஃப் கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி எந்த ரீஜனில் கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலார் ரீஜன்ஸில் கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியரையும் சேர்த்து அது கிராவிட்டி புல்லிங் மூலியமா கீழே இழுக்குமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி போலார் ரீஜன்ஸில் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அல்லது அட்மாஸ்பியர்னு சொல்ல எர்த்தோட அட்மாஸ்பியர் எல்லாமே ஒரு பகுதி கீழே இறங்கி வந்திருக்கும், ஏன்னா ஹையர் கிராவிடேஷனல் எஃபெக்ட்னால. அப்போ ஆப்வியஸ்லி போலார் ரீஜன்ஸில், இது ஈக்குவட்டோரியல், இது போலார் ரீஜன்ஸ்னு எடுத்துட்டோம்னா, இது நார்த் போல், இது சவுத் போல்னு எடுத்துட்டோம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியரோட ஹைட் அரௌண்டு 10 கிலோமீட்டருக்குள் அரௌண்டில் தான் இருக்கும். அப்போது இந்த ஓசோன் இஸ் கம்மிங் க்ளோசர் டு தி சர்ஃபேஸ். அப்போ இது இட் கேன் ஈஸிலி பி டெப்ளீட்டட் பை தி காம்போனன்ட்ஸ் விச் ஆர் எமிட்டட் ஃப்ரம் டியூ டு ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட்ஸ். இது ஒரு முக்கியமான காரணம். சரி, அப்படி பார்க்க போகும்போது நார்த் போல்லையும் சவுத் போல் இது ரெண்டுலையுமே ஓசோன் ஹோலோடைய ஃபார்மேஷன் இருக்கணும்ல அப்படின்னு கேள்வி வரும். எஸ், ரெண்டுலையுமே இருக்குது. பட் மேஜராக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் ரீஜனில் தான் இருக்குது.
சார் அப்போ அண்டார்டிக் ரீஜனில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆர்டிக் அண்டார்டிக் கம்பேர் பண்ணும்போது ஏன் அண்டார்டிக் ரீஜனில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ். அப்போ நார்மலா ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் நோன் ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ். அதனால தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர்லையும் ஃபார்ம் ஆகக்கூடிய கிளவுட்ஸுக்கு பேர் தான் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா ஆப்வியஸ்லி என்ன இருக்கணும்? வாட்டர் வேப்பர் இருக்கணும். அந்த வாட்டர் வேப்பரோட சேர்த்து இந்த ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸும் இணைஞ்சி ஓசோன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இந்த கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? ஓசோன் டெப்ளீஷன் நடக்கும். அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லக்கூடிய அண்டார்டிக் ரீஜனில் ஓஷன்ஸோட பிரசன்ஸ் ரொம்ப அதிகம். நார்தன் ஹெமிஸ்பியரில் லேண்டோட பிரசன்ஸ் அதிகம், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஓஷன்ஸோட பிரசன்ஸ் அதிகம். அப்போ இன்னொன்று அண்டார்டிக்கோடைய லேண்ட் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லார்ஜர். அப்போ அண்டார்டிக்கோட லேண்ட் மாஸ் லார்ஜராக இருக்கிறதுனாலையும் வாட்டர் வேப்பரோட பிரசன்ஸ் இன் தி சதர்ன் ஓஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட் ரைட் போலார் ரீஜன்ஸில் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் ரீஜன்ஸில் ஓசோன் இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளவுட்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஈஸியாக ஓசோனை டெப்ளீட் பண்ணுமா? அந்த காரணத்தினால தான் ஓசோன் ஹோல் இஸ் மேஜர்லி ஃபவுண்ட் இன் தி போலார் அண்டார்டிக் ரீஜியன். இந்த ரீசன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். தென் கொஸ்டின் நம்பர் 50. Arrange the following regions in descending order with respect to the reflecting capacity of sunlight. So, நம்ம வேரியேஷன் இன் தி இன்சோலேஷன் அப்படின்றது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதுக்கு காரணமாக இருக்குன்னு ஒரு கொஸ்டினை பார்த்தோம். அதில் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த லேண்ட் ஒன்று பார்த்தோமா? அப்போ லேண்டில் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்லையுமே ஒரே மாதிரியான இன்சுலேஷன் கெப்பாசிட்டி வந்து ரீச் ஆகாது. அப்போ அதுக்குள்ளார வேரியேஷன் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லேண்டும் ஒவ்வொரு காம்பனண்ட்னால ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணாமல் டைரக்டாக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தோம்? ஆல்பெடோ எஃபெக்ட். அப்போ இந்த ஆல்பெடோ எஃபெக்ட் அடிப்படையாக வச்சு எந்த ரீஜன்ஸ் அமாங் தி ஃபோர் மேக்சிமம் ஆல்பெடோ எஃபெக்ட் இருக்கு அப்படின்றது தான் மேக்சிமம் டு மினிமம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க? ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சன்லைட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டெசர்ட்ஸு, கிராஸ்லேண்ட்ஸு, ஸ்னோ கவர்ட் ரீஜியன்ஸு, தென் வந்து ஓஷன்ஸு. ரைட்டா? ஸோ எவ்வளோக்கு ஒயிட் கலர்டு அன்டிஸ்டர்ப்டு லேண்ட் இருக்கோ அவ்வளோக்கு ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குமா? அப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் எதுவாக தான் இருக்கும்? ஸ்னோ கவர்டு ரீஜியன்ஸில் தான் வரக்கூடிய ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணப்படாமல் அப்படியே மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி மேலே எஸ்கேப் ஆகிடும். தென் ஸ்னோ கவர்ட் ரீஜியன்ஸ்க்கு அடுத்தது எங்கே அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்கும்னா டெசர்ட் ரீஜன்ஸில் இருக்கும். ரைட்டா? மூணாவதா எதில் இருக்கும்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறதுல கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். ஏன் கிராஸ்லேண்ட்ஸ்லனா ஆப்வியஸ்லி வெஜிடேஷன் இருக்கும். அப்போ வெஜிடேஷன் இருக்குதுனாலே சன்லைட் அப்சர்வ் பண்ணாமல் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி நடக்குமா? அப்போது இங்கே இதை கம்பேர் பண்ண போகும்போது அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹீட் அதிகமாக இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஹீட் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அப்போ மூணாவதா இது இருக்கிறதுலையே 3/4 ஆஃப் அவர் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை ஓஷன். ஓஷனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபுட் செயின் ஆஃப் தி ஓஷன்ஸ் இஸ் டிசைடட் பை தி ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஓஷன் ஆக்ட் ஆஸ் தி ஹீட் சிங்க்னு ஒரு கான்செப்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய இன்கமிங் சோலார் ரேடியேஷனுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ஹீட்டை ஓஷன் அப்சர்வ் பண்ணி அது மூலிமா ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். எவாப்ரேஷன் ஆக்டிவிட்டி மூலிமா வாட்டர் சைக்கிளும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அதிகமான அப்சர்ப்ஷன் எங்கே இருக்கும்னா ஓஷனில் இருக்கும். அப்போ லீஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கும்னா ஓஷனில் இருக்கும். அப்போ கடைசியாக என்ன வரணும்? ஓஷன் வரணும். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் படி இருக்கிற ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ 3-1-2-4. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் வேரியஸ் பாடிஸ் ஆஃப் அவர் எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒயிட் பியோர் ஒயிட் கிளவுட்ஸ் இன் அவர் அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா அதுவே கிட்டத்தட்ட எர்த்தோட சர்ஃபேஸுக்கு ரீச் பண்ண விடாமல் 27% ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷனை அதுவே அப்சர்வ் பண்ணிடும் அல்லது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும்ன்றதை நம்ம ஹீட் பட்ஜெட்டில் பார்த்தோமா. ஸோ 50 to 60%, 90% ஆஃப் த ஒயிட் கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும்.
தென் ஸ்னோ கவர்டு ஃப்ரெஷ் ஸ்னோ கவர்டு ரீஜியன்ஸ், சி ஐஸ், பேர் ஐஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். கிராஸ்லேண்ட்ஸு, வெஜிடேஷன் ஹையராக ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி குறையும், அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி கூடும். இருக்கிறதுலே மேக்ஸிமம் எங்கே அப்சர்ப்ஷன் நடக்கும்? ஓஷன்ஸில் தான் நடக்கும். அப்போ இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். தென் கொஸ்டின் நம்பர் 51. Temperature inversion can be observed in which among the following conditions or regions? முதல்ல டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஹீட் பட்ஜெட்லையோ அல்லது இதுலையோ பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? எர்த்தோடைய அட்மாஸ்பியர் அல்லது எர்த் இஸ் மேஜர்லி ஹீட்டட் நாட் பை தி இன்கமிங் சோலார் ரேடியேஷன். கரெக்டா? ஏன்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன்னால அட்மாஸ்பியர் ஹீட் ஆகல, அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்னால தான் ஹீட்டிங் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் மேக்ஸிமம் நடக்குதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் தான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். அப்போ எர்த்தை பொறுத்த வரைக்கும் எர்த்தோடைய லித்தோஸ்பியர்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸையும் அட்மாஸ்பியரையும் கம்பேர் பண்ண போகும்போது source of the heat of our atmosphere is not the incoming solar radiation, it is the outgoing terrestrial radiation. அப்போ source of the heat எங்க இருந்து வருது? சர்ஃபேஸ்ல இருந்து வருது. அப்போ ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் வந்து சர்ஃபேஸ்ல தானே அதிகமா இருக்கும். சர்ஃபேஸ்ல இருந்து மேல ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையும். அதனாலதான் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூடு நம்ம சொல்லுவோம். அப்போ நார்மலா எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து மேலே நோக்கி அட்மாஸ்பியர்ல ஸ்பேஸை நோக்கி போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? நார்மல் லாப்ஸ் ரேட். இது நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி எர்த் வேரி ஆகிறதுனால ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் குறையும்னு சொல்றான். இது வந்து ஒரு ஆவரேஜான லாப்ஸ் ரேட். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையணும். பட் இது வந்து எல்லா ரீஜன் ஆஃப் அவர் எர்த்லையும் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் இது எப்பயுமே நடந்துட்டு இருக்குமானா கண்டிப்பா நடக்காது. அதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த வேரியேஷனுக்கு பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்றாங்க. அப்போ இன்வர்ஷனா என்னது? ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல டெம்பரேச்சர் குறையணும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் என்ற கான்செப்ட். அப்போ இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்றது எந்தெந்த ரீஜன்ல நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? லாங் வின்டர் நைட்ஸ். இப்போ வின்டர் சால்ஸ்டைஸ் அப்போ டே வந்து குறைவா இருக்கும், நைட் வந்து அதிகமா இருக்கும். அப்போ நைட் அதிகமா இருக்கிறதுனால பகல்ல அது லேண்ட் அப்சர்வ் பண்ண ஹீட் எல்லாத்தையும் விட நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ண ஹீட்டையும் தாண்டி அது ரிலீஸ் பண்ண ஈவினிங்ல இருந்தே ஹீட் வந்து லேண்டால ரிலீஸ் பண்ணப்பட்டு இருக்கும். அப்போ ஒரு ஏர்லி மார்னிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து தன்னோட அட்மாஸ்பியரை வந்து கூல் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹீட் அப்சர்வ் பண்ண ஹீட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே டெம்பரேச்சரை குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா டெம்பரேச்சர் இன்வர்ஷனுக்காக அது ஒரு ஃபேக்டர் காரணமாக இருக்குமா? அப்போ லாங் வின்டர் நைட்ஸில் நடக்கும். மவுண்டைன் வேலி ரீஜன்ஸ்லையும் நடக்கும். தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ்னா என்னது? ஃப்ரான்டோஜெனசிஸ் அப்படின்னா என்னது? 2 டிஃப்ரெண்ட்டான ஏர் மாசஸ் ஒன்னோட ஒன்று மோத போகும்போது, அதாவது ஒரு வார்ம் ஏர் மாசம் ஒரு கோல்டு ஏர் மாசம் மோதும் போது ஆப்வியஸ்லி லைட் டென்சிட்டி இருக்கக்கூடிய வார்ம் ஏர் மாசு கோல்டு ஏர் மாஸுக்கு மேலே எலிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து கோல்டு ஏரு, இது வந்து வார்ம் ஏரு அப்படின்னா இது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று மோதுச்சுன்னா இதுதான் டென்சிட்டி கூட. கோல்டர் இஸ் ஆல்வேஸ் ஹை டென்சர் தேன் தி வார்மர். அப்போ இது டென்சிட்டி லோவர். அப்போ இது ரெண்டும் மோத போகும்போது இது மேலே எலிவேட் பண்ணப்படுமா? இப்படி எலிவேட் பண்ணக்கூடிய இந்த ரீஜன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது எலிவேட் ஆனிச்சுன்னா வார்மர் ஏர் மேலே வந்துடும், கோல்டர் ஏர் கீழே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ண போகும்போது கீழே டெம்பரேச்சர் குறைவா இருக்கும், மேலே டெம்பரேச்சர் கூட இருக்கும். அப்போ இது வந்து இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் எங்க நடக்குமா? நடக்கும். கண்டிப்பாக எங்க? ஃப்ரான்ஸ்ல நடக்கும். ரைட்டா? கிளவுடி ரீஜன்ஸ்னால இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கிளவுடி ரீஜன்ஸ், கிளவுட்ஸே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ்க்கான காம்பனன்ட்னு பார்த்தோம். அப்போ கிரீன் ஹவுஸ் கேசஸ் நடக்குது, கிளவுட்ஸ் ஆஸ் அ காம்பனண்டா கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்குதுன்னா டெம்பரேச்சரை வந்து திரும்ப சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் அதை திரும்ப அனுப்பி தான் வைக்கும். ஓகேவா? திரும்ப அனுப்பி வைக்கிறதுனால ஹைட் இன்க்ரீஸ் ஆக
டெம்பரேச்சர் கூடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ கிளவுடி ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நார்மலா நடக்கக்கூடிய லாப்ஸ் ரேட் காம்பனன்ட் தான் நடக்குமே தவிர டெம்பரேச்சர் ஹைட்டு கூட கூட இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகாது. அதே ஸ்னோ கவர்ட் ரீஜன்ஸ் டெஃபினெட்லி, ஏன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஆல்போட எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்னோ கவர்ட் ரீஜன்ஸ்னா சர்ஃபேஸே சப்ஜீரோ லெவலில் இருக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸ் ஐஸ் கவர்ட் ரீஜன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்க டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அதை விட அது டெம்பரேச்சர் கூட தானே இருக்கும். அப்போ சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அது என்னது? டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி. இது மட்டும் எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கோல்டர் பெர்மாஃப்ரோஸ்ட் ரீஜியன்ஸ் சொல்லக்கூடிய கோல்டர் ரீஜியன்ஸ் ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் இப்போ இது வந்து ஒரு -5 டிகிரி இருக்குன்னா டெஃபினெட்லி மேலே போக போக என்ன ஆக ஆரம்பிக்கும்? -2 -1 0 டிகிரி வரைக்கும் போகுமா? அப்போ டெம்பரேச்சர் ஹைட்டு கூட டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அதை தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் பார்த்தோம். ரைட்டா? இன்னொன்று இந்த மவுண்டெயின் வேலி ரீஜன்ஸ்லையும் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க. நடக்கும். அது எப்படின்றத பார்ப்போம். ரைட்டா? இப்போ பகல் நேரத்தில் ஆப்வியஸ்லி டே டைமில் இப்போ இது வந்து மவுண்டெயின் வேலின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மவுண்டெயின் வேலின்னு வச்சுக்கோங்க. டே டைமில் ஹைட்டு இது வந்து சி லெவலாக இருக்குதுன்னா இப்போ இங்கே வந்து லோவர் ரீஜனில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி இருக்குதுன்னா மேலே கூட இங்கே வந்து ஒரு 3 டிகிரி இருக்குதுன்னா இந்த வேலி ரீஜன்ஸில் ஆப்வியஸ்லி ஒரு 5 டிகிரி இருக்கும். இப்போ 10 டிகிரி 5 டிகிரி மவுண்டெயினுடைய பீக்கில் வந்து 3 டிகிரி இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் நார்மலாக மேலே கூட ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும். அதை தான் நார்மல் லாப்ஸ் ரேட்டுன்னு பார்த்தோம். ரைட்டா? இப்போ இதே நைட் டைம் அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்? இங்கே வந்து டெம்பரேச்சர் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து 1 டிகிரி குறையுது, இங்கே வந்து ஒரு 3 டிகிரி குறையுதுன்னா இங்கே வந்து கோல்டர் ஏர் ஃபார்ம் ஆயிருக்குமா? எங்கே? ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி மவுண்டைன் ரீஜன்ஸில். இந்த கோல்டர் ஏர் என்னவா இருக்கும்? டென்சர் ஏராக இருக்கும். இந்த டென்சர் ஏர் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்லோப்பில் இருக்க போகும்போது இந்த டென்சர் ஏர் ஸ்லோப் வழியாக டிசெண்ட் ஆகி கீழே வருமா? அப்படி டிசெண்ட் ஆகக்கூடியதை தான் என்ன சொல்லுவோம்? கெட்டபேட்டிக் விண்டு மூலியமா அந்த கோல்ட் ஏர் மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். அப்போ இந்த கோல்ட் ஏர் கீழே வந்துட்டு இந்த வேலி ரீஜன்ஸில் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரைட் வேலி ரீஜன்ஸில் கோல்ட் ஏர் ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய வார்ம் ஏர் மேலே எலிவேட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா கோல்ட் ஏர் இஸ் மோர் டென்சர், வார்மர் ஏர் இஸ் லெஸ் டென்சர். அப்போ டியூரிங் நைட் டைமில் ஒரு மவுண்டெயினுடைய வேலி ரீஜன்ஸில் வேலியோடைய பாட்டமில் கோல்டர் ஏரும் அதுக்கு மேலே வார்மர் ஏரும் இருந்துச்சுன்னா இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகும்போது இங்கே என்னவா இருக்கு? டெம்பரேச்சர் வந்து லோவராக இருக்கு. ஹைட்டு போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஆப்போசிட் டு நார்மல் லாப்ஸ் ரேட்டா? இதுக்கு பேர் தான் என்னது? டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் மவுண்டைன் வேலி ரீஜன்ஸில் எஸ்பெஷலி டியூரிங் தி நைட் டைம்ஸில் நடக்கும். ரைட்டா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட்ஸு, ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரான்டோஜெனசிஸ், மவுண்டைன் வேலி ரீஜன்ஸ், லாங்கர் வின்டர் நைட்ஸ் எக்ஸப்ட் கிளவுடி ரீஜன்ஸில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தென் கொஸ்டின் நம்பர் 52. ஸோ இப்போ சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸோட வேரியேஷன் அடிப்படையாக வச்சு டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குதுன்றதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் எர்த்தோட அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அல்லது எக்ஸோஸ்பியர், அட்மாஸ்பியர் விட்டு போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இதுலேயும் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த ரீஜன்ஸில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குதுன்றது தான் கேள்வி. இன் விச் அமாங் தி ஃபாலோயிங் லேயர்ஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட்? இதுதான் என்னன்னு பார்த்தோம். டெம்பரேச்சர் இன்வர்ஷன். டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். எந்தெந்த ரீஜனில் நடக்கும்? ட்ரோபோஸ்பியரில் ஆன் தி ஹோல் ட்ரோபோஸ்பியர் தான் பார்க்கணுமே தவிர எக்ஸப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய மவுண்டன் வேலி ரீஜன்ஸ்லாம் எடுத்துக்க கூடாது. இங்கே நடக்குமா? நடக்காது. இங்கே நார்மல் லாப்ஸ் ரேட்டு தான் இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நடக்குமா? நடக்கும். மீசோஸ்பியரில் நடக்குமா? நடக்காது. தெர்மாஸ்பியரில் நடக்குமா? நடக்கும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2141. சரி, அப்போ நார்மலா கீழே இருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு தானே போயிருக்கணும். இதுல மிட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர்லையும் மீசோஸ்பியர்ல மட்டும் ஏன் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஓகேவா? என்ன காரணம்னா
இப்போ ட்ரோபோஸ்பியர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் லெவலில் 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குதுன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக ட்ரோபோபாஸ் லெவலில் 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் till it reaches the tropopause level. But once it enters into the stratosphere, stratosphere is known for what? Presence of ozone. அப்போ ஓசோன் உடைய முக்கியமான ஃபங்க்ஷனே என்னது? மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆஃப் இன்கமிங் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் சி ரேடியேஷன். நம்மளுடைய ஹை எனர்ஜைஸ்டு அல்ட்ராவயலட் சி ரேடியேஷன் இருக்குல்ல, அதாவது அல்ட்ராவயலட் ஓசோனுடைய ப்ரெசன்ஸே இல்லை அப்படின்னா எர்த்தில் வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் எல்லாமே எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து ரீச் ஆயிருக்கும். அப்போ இந்த ஓசோன் என்ன பண்ணுது? ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை நம்ம கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிளாங்கெட்டை ஆக்ட் ஆகுது. அப்போ அது டெப்ளீட் ஆக ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் உள்ள வரும். அதனால தான் ஓசோன் டெப்ளீஷன் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஓசோனுடைய ப்ரெசன்ஸ் வித்தின் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்போ ஓசோன் என்ன பண்ணுது? இந்த ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணி தனக்குள்ளார வச்சுக்கிறதுனால ட்ரோபோஸ்பியரை கம்பேர் பண்ணும் போது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் டெம்பரேச்சர் கூட தானே செய்யும். அப்போ என்ன? வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அதனால ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் நோன் ஃபார் எக்ஸ்பீரியன்சிங் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அடுத்தது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மீசோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் ரீசன்ஸும் கிடையாது. அப்போ ஸ்பெஷல் ரீசன்ஸ் இல்லாத மீசோஸ்பியரில் அகெயின் ட்ரோபோஸ்பியரில் நடக்க மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் தான் நடக்கும். பட் அகெயின் ஒன்ஸ் இட் என்டர்ஸ் இன் டு தி தெர்மோஸ்பியர், தெர்மோஸ்பியரில் தான் என்ன காம்பனண்ட்? அயனோஸ்பியர். அயனோஸ்பியர்னா என்னது? சார்ஜ்டு ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸ் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ். இந்த சார்ஜ்டு ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும்? சோலார் எனர்ஜியிலிருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜியை அது தன்னகத்தை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓசோனால எப்படி ஸ்ட்ராட்டோஸ்பியரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனுச்சோ அந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் ஆக்டிவ்லி சார்ஜ்டு, அதாவது ரேடியோ ஆக்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் இருக்கிறதுனால தெர்மோஸ்பியர் அல்லது அயனோஸ்பியர்லையும் டெம்பரேச்சர் கூடும். அப்போ அகெயின் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். அப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ன்ற கான்செப்ட் வித்தின் அவர் அட்மாஸ்பியரில் எந்தெந்த ரீஜன்ஸில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்லையும் தெர்மோஸ்பியர் அல்லது அயனோஸ்பியர்லையும் நடக்கும். ஓகேவா? அதுதான் கேள்வி. Then question number 53. In which among the following layers of our atmosphere International Space Station orbits around the Earth? International Space Station. ஓகேவா? ஸோ அது எந்த லேயரில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த லேயர் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்னா தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியரில் ஏன் இருக்கணும் அப்படின்ற லாஜிக்கை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் சர்ஃபேஸில் இருந்து மேலே போக போக ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இட் இஸ் நோன் ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ். அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ்னால ஃப்ளைட் ட்ராவலுக்கு அது ரொம்ப ஆப்வியஸான ரீஜனாக இருக்கும். மீசோஸ்பியரில் நம்ம போன டெஸ்ட்லேயே பார்த்துருப்போம், ஆஸ்டராய்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி வர்றது மெட்டியோராய்டு. அந்த மெட்டியோராய்டு ஒன்ஸ் இட் என்டர்ஸ் இன் டு தி அட்மாஸ்பியர் ஆஃப் அவர் எர்த் டியூ டு தி ஃப்ரிக்ஷன் ஆஃப் components within the mesosphere, it gets completely burnt out within the mesosphere னு பார்த்தோம். அப்போ mesosphere acts as a protective layer against the incoming meteors effect. ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தெர்மோஸ்பியரில் தான், ஏன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் நமக்கு நடக்கணும்ல. அப்போ அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் நடக்கணும்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸ் ரைட் இருக்கக்கூடிய தெர்மோஸ்பியர் தான் மோஸ்ட் ஆப்வியஸான ரீஜனாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த தெர்மோஸ்பியர் அல்லது அயனோஸ்பியர் இஸ் நோன் ஃபார் ஆரோராஸ். ஆரோராஸ்னா என்னது? ரைட், நம்ம போன டெஸ்ட்லேயே பார்த்துருந்தோம் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும்? லிக்விட் அவுட்டர் கோர். அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கன்வர்ஜஸ் அட் தி நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஓகேவா? அப்போ இப்படி தானே நம்மளோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூலிமா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போது இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்வர்ஜ் ஆகக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ரீஜனில் இப்போ ஒரு சோலார் லைட் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குன்னா, சோலார் ரேடியேஷன்ஸ் வருதுன்னா, இந்த சோலார் ரேடியேஷன்ஸ்லேருந்து இந்த என்டையர் மேக்னெட்டிக் ஃபீல்டுமே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் இருக்கிறதுனால தான்
நம்ம சோலார் ஃபிளார்ஸோடைய சோலார் விண்ட்ஸ் அல்லது சோலார் ஸ்டார்ம்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணப்படுறோம். பட் இந்த இடத்துல இது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். பட் இந்த கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடம் இருக்குல்ல, இந்த ஃபனல் ஷேப்டு ரீஜன்ஸ், இந்த ஃபனல் ஷேப்டு ரீஜன்ஸ்ல சோலார் ரேடியேஷன் உள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி சோலார் ரேடியேஷனும் ஒரு ஹெவி எனர்ஜைஸ்டு ரேடியேஷன்ஸு இந்த கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல வித்தின் தி தெர்மோஸ்பெரிக் ரீஜன்ஸ்ல ஏற்கனவே ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸும் இருக்கு. இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸும் சோலார் இன்சோலேஷன் வரக்கூடிய சோலார் ரேஸும் மீட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு இலுமினேட்டட் சார்ஜ்டு எலக்ட்ரிக்கல் இம்பேக்ட் ஏற்படும். அந்த சார்ஜ் எலக்ட்ரிக்கல் இம்பேக்டை தான் we can call it as auroras. இந்த நார்தர்ன் லைட்ஸ் அல்லது கலர் லைட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எங்க மோஸ்ட்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலார் ரீஜன்ஸ்ல தான் இதனுடைய விசிபிலிட்டி இருக்கும். டியூரிங் த நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துல கலர்ஃபுல்லா இலுமினேட்டட் லைட்ஸ் ஃபார்ம் ஆகும். நார்த் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நார்தர்ன் போலார் ரீஜன்ஸ்ல நடக்க போகும்போது ஆரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதே கான்செப்ட் சதன் போல்லையும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப சதன் போல்ல நடக்கிறது ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரோராஸ் அப்படின்ற பினாமினா நடக்கக்கூடிய ரீஜனும் என்னன்னு கேட்டீங்கன்னா தெர்மோஸ்பியர் அல்லது ஐனோஸ்பியர் தான். ஸோ இதெல்லாம் தான் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அதனுடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 54. Consider the following statements regarding temperature variation. Temperature variation. The diurnal range of temperature is lower in the interior continents than the coastal regions. முதல்ல diurnal range அப்படின்னா என்னது? ஒரே நாள்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்கு ஒரு நாளோடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருடைய டிஃபரன்சஸ் தான் டயூர்னல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த டயூர்னல் ரேஞ்ச் அல்லது டிஃபரன்சஸ் எங்க அதிகமா இருக்கு எங்க கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க? லோவர் இன் இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜன் தேன் தி கோஸ்டல் ரீஜன் சொல்றாங்க. இது தப்பு. ஏன்னா அந்த டிஃபரன்சஸ் அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமமும் temperature will be experienced in the continental region and minimum temperature is also experienced in the continental regions compared to the coastal regions அல்லது oceanic regions. அப்போ diurnal range higher in the interior continent than the coastal regions தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ first statement தப்பு. Second statement, annual range of temperature is higher in the northern hemisphere than the southern hemisphere. இதே கான்செப்ட் தான் இங்க. டயூர்னல்ன்றது ஒரு டேல இருக்கக்கூடிய மேக்ஸிமமுக்கும் மினிமம் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ்னா ஒரு இயர்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்குரிய டிஃபரன்சஸ் தான் ஆனுவல் ரேஞ்ச். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல கான்டினென்டாலிட்டி அப்படின்ற கான்டினென்டல் லேண்ட் ரீஜன்ஸ்க்கு ஸ்பெசிபிக் ஹீட்ன்ற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஸ்பெசிபிக் ஹீட்னா என்னது? ஸ்பெசிபிக் ஹீட்னா ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு ரீஜியனு தன்னுடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அது எடுத்துக்குதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அல்லது கான்டினென்ட்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி லோவராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹீட்டு எடுத்துக்கிட்டாலே பை தி ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன் மூலிமா அது டெம்பரேச்சரை சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆனால் இதே ஓஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனுடைய டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். அதனால ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஃபார் ஓஷன் கம்பேர்ட் டு தி லேண்ட். அப்போ கான்டினென்டல் ரீஜன்ல ரைட் கொஞ்சம் ஹீட் இருந்தாலே அதனோட டெம்பரேச்சர் கூடிடும். ஸோ அதனால தான் சம்மர் டைம்ல ஈவன் தோ லாட்டிடியூட் ஹையர் லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய டெல்லியில 40-45 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வின்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 3 டிகிரி 4 டிகிரி வரைக்கும் குறையும். ஆனால் அதை விட லாட்டிடியூட்ல கீழே இருக்கக்கூடிய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு தி கோஸ்டல் ரீஜனாக இருக்கிறதுனால சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ்னுடைய மாடரேட்டிங் எஃபெக்ட்னால மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஒரு 37-38 அல்லது 40 வரைக்கும் போகும். மினிமம் டெம்பரேச்சர் 20 அல்லது 20க்கு கீழே குறையாது. அப்போ அந்த டிஃபரன்சஸ் குறைவா இருக்கிறது கோஸ்டல் ரீஜன்ஸ்ல, டிஃபரன்சஸ் அதிகமா இருக்கிறது கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல. டிஃபரன்சஸ் அதிகமா இருந்தா டயூர்னல் ரேஞ்ச் ஹையரா தானே இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? லோவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் நோன் ஃபார் லார்ஜர் லேண்ட் மாஸ்.
சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் நோன் ஃபார் லார்ஜர் வாட்டர் பாடி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்வட்டார் ரிசீவ்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் இன்சோலேஷன் தேன் தி டிராபிக்ஸ். இதுல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ இன்சோலேஷன் சன்னில இருந்து வரக்கூடிய இன்சோலேஷனை பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி 0 டிகிரி இருக்கக்கூடிய ஈக்வட்டார், அதாவது 0 டிகிரி லாட்டிடியூடும் 23.5 டிகிரி இருக்கக்கூடிய நார்தர்ன் ஹெமிஸ்பியரோ அல்லது சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சரோ அல்லது கேப்ரிகானை கன்சிடர் பண்ணிட்டோம்னா இங்க தானே மேக்சிமம் இன்சோலேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தோணும். ஏன்னா இங்கதான் 90 டிகிரியில் டைரக்ட் ரேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஈக்வட்டார் ரிசீவ்ஸ் ஹை இன்சோலேஷன் தேன் தி டிராபிக்ஸ் தான் இருக்கணும்னு லாஜிக்கலா நமக்கு தோணும். ஆனா அப்படி கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா கரெக்ட். டிராபிக்ஸ்ல தான் அதிகமான இன்சோலேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா ஈக்வட்டோரியல் ரீஜன் இஸ் நோன் ஃபார் வாட்? ஹையர் வெஜிடேஷன் ஆஸ் வெல் அஸ் ஹையர் வாட்டர் பாடிஸ். அப்போ எவாப்ரேஷன் அதிகமாக நடக்குமா? எவாப்ரேஷன் வாட்டர் பாடியில இருந்தோ, டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது இந்த ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்ஸ், ஓகேவா, அமேசான், காங்கோ, நம்மளோட இந்தோனேஷியன் ரீஜன்ஸ்ல இருக்கிற மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற ரீஜன் என்னது? ஈக்வட்டோரியல் ரீஜன். அப்போ அந்த ரீஜன்ல டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் எவாப்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி கிளவுட்ஸோட பிரசன்ஸ் அதிகமாக இருக்குமா? அப்போ ஈக்வட்டார்ல கிளவுட்ஸ் அதிகமாக பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால கிளவுட்ஸ்னால இன்கமிங் சோலார் ரேடியேஷன் பிளாக் பண்ணப்படும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இதனால ஈக்வட்டோரியல் ரீஜன் இஸ் ரிசீவிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் தன் தி டிராபிக்ஸ்ன்றது கரெக்ட். ஏன்னா டிராபிக்ஸ்ல அந்த அளவுக்கு கிளவுட் ஃபார்ம் ஆகாது ஈக்வட்டாரை கம்பேர் பண்ற போது. அதுவும் இல்லாம டியூ டு இன்க்ளினேஷன் ஆஃப் தி எர்த்து சன்னை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டு வரதுனாலையும் ஜூன் 21 அப்போ டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலேயும் டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேல டிசம்பர் 22 அன்னைக்கு டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் பண்றத வின்டர் சால்ஸ்டிஸ் நம்ம பார்த்தோம். அப்போ டிராபிக்ஸ் ரிசீவ்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன் தேன் தி ஈக்வட்டார்ன்றது கரெக்ட் பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்லி 2. Then question number 55. Consider the following statements. Generally, with increasing latitude, right? With increasing latitude, na 0 degree equator la irundhu 90 degree polar regions varaikkum. With increasing latitude, the temperature decreases, whereas atmospheric pressure increases. In the atmospheric pressure. Statement correct ah thappa? Correct. Yena latitude wise temperature இன்க்ரீஸ் ஆக லாட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும்ன்றது நமக்கு தெரியும். ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும். அதே மாதிரி லாட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் குறையும். ஏன்னா டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் 90 டிகிரி படுறது ஈக்வட்டாரும் போலார் ரீஜன் போக போக கிட்டத்தட்ட 180 டிகிரியில் படும். அப்போ டெம்பரேச்சர் ஆப்வியஸ்லி குறைவா தானே இருக்கணும். லாட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும். பட் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னா என்னது? அட்மாஸ்பியர் ஆஸ் அ ஹோல் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேல செலுத்தக்கூடிய ப்ரெஷர். ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியர்னால என்னது? அட்மாஸ்பியர்ல கேசஸ் இருக்கு, வாட்டர் வேப்பர் இருக்கு, மற்ற காம்பனன்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மாஸ் இருக்குமா? அப்போ அந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டரான ரீஜன்ஸ் போக 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 அந்த அட்மாஸ்பியருடைய டென்சிட்டியும் கூட இருக்கும். கோல்டர் ரீஜனை நோக்கி போக 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 கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்டும் அதிகமா இருக்குமா? அப்ப இந்த ரெண்டோட காரணத்தினால அட்மாஸ்பெரிக் வெயிட்டும் அதிக கிராவிடேஷனல் எஃபெக்ட் இன் தி போலார் ரீஜன்ஸ் இருக்கிறதுனாலையும் அந்த அட்மாஸ்பியர் லேண்ட் சர்ஃபேஸ்க்கு மேல செலுத்தக்கூடிய ப்ரெஷர் தான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு சொல்லும். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்னா டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஜெனரலி வித் இன்க்ரீசிங் altitude the temperature decreases. அதுதான் நார்மல் லாப்ஸ் ரேட் ஏற்கனவே பார்த்துட்டோம். and atmospheric pressure also decreases. ஸோ அப்போ இருக்க அட்மாஸ்பியர் ஆஸ் அ ஹோல் சர்ஃபேஸுக்கு மேல செலுத்தக்கூடிய ப்ரெஷர் தானே நம்ம அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு பார்த்தோம். அப்ப இருக்கிறதுலே மேக்சிமம் ப்ரெஷர் எங்க இருக்கும்? சர்ஃபேஸை ஒட்டி தானே இருக்கும். ஏன்னா ஹை டென்சிட்டி, ஹையர் கிராவிடேஷன் எஃபெக்ட் ஏற்படக்கூடிய சர்ஃபேஸை ஒட்டி ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இந்த ஹைட் மேல போக போக ப்ரெஷர் குறைஞ்சுக்கிட்டே வருமா?
எஸ், அப்போ ஆல்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் குறையும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் குறையும். ஆனால் லாட்டிடியூடினல் பொசிஷன் எடுத்துட்டோம்னா லாட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும், ஆனால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கூடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? போத் 1 and 2. ரைட்டா? தென் கொஸ்டின் நம்பர் 1. The amount of moisture in the atmosphere varies with respect to its latitudinal position. Amount of moisture na என்னது? Humidity. ஒரு வாட்டர் ஒரு ஏர் பார்சல்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈரப்பதம் இருக்கோ அதை தான் மாய்ஸ்சர்னு சொல்லுவோம். அப்போ மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர் அப்படின்றது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஏன்னா ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் எந்த பாடியாக இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஏர் பார்சல் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? ஏர் பார்சல் எக்ஸ்பேண்ட் ஆக வால்யூம் கூடும். வால்யூம் கூடுறதுனால மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏரும் கூடுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் தி அட்மாஸ்பியர் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் லாட்டிடியூடினல் பொசிஷன். வேரிஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? த கெப்பாசிட்டி ஆஃப் தி அட்மாஸ்பரிக் ஏர் டு கண்டெய்ன் வாட்டர் வேப்பர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் கூட இந்த மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏரும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கூட எல்லா ஆப்ஜெக்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஏர் பார்சலோடைய வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஒரு 50 கிராம தான் அதனால மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ண முடியுமா? இப்போ இதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 70 கிராம் எக்ஸ்ட்ரா ஹோல்ட் கூட்டலாமா? அப்போ மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்றது கரெக்ட்னா டெம்பரேச்சர் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லாட்டிடியூடினல் பொசிஷன்னால மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் வேரி ஆகுன்றதும் கரெக்ட் தானே? அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 2. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹை கிளவுட்ஸ் ஆர் கோல்டர். லாஜிக்கலி பார்த்தோம்னா கீழே இருந்து போக ஹைட்டை பொறுத்து கிளவுட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் டைப்ஸும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஹை கிளவுட்ஸ் ஆர் கோல்டர் பட் தின்னர் தேன் தி லோ கிளவுட்ஸ். இது லாஜிக்கலி கரெக்டாக இருக்குமா? முதல்ல கிளவுட் ஃபார்ம் ஆகணும்னா டஸ்ட்டும் இருக்கணும், வாட்டர் வேப்பரும் இருக்கணும். அப்போ வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கிறதும் டஸ்ட் அதிகமாக இருக்கிறதும் லோவர் பார்ட் ஆஃப் தி அட்மாஸ்பியர்ல லாஜிக்கலி இருக்குமா? ஹையர் பார்ட்ல இருக்குமா? லோவர் பார்ட்ல தான் இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸை ஒட்டி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால எவாப்ரேஷன் மூலியமா வாட்டர் வேப்பர் லாஜிக்கலி சர்ஃபேஸ் லோவர் ரீஜன் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்ல தான் இருக்கணும். டென்சிட்டியும் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால டஸ்டோட பார்ட்டிகல்ஸ் அங்கே தானே இருக்கும். அப்போ ஹை கிளவுட்ஸை விட லோ கிளவுட்ஸ் திக்கரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஹை கிளவுட்ஸ் ஆர் கோல்டர் பட் தின்னர் தேன் தி லோ கிளவுட்ஸ்ன்றது கரெக்ட். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹை கிளவுட்ஸ் ரேடியேட் லெஸ் எனர்ஜி இன்டு ஸ்பேஸ் தேன் தி லோ கிளவுட்ஸ். ரேடியேட் அப்படின்றது இங்க என்னது? ரேடியேஷன் அப்படின்னாலே அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப விடுறது. ஹை கிளவுட்ஸ் தின்னரா இருக்குதுன்னா அதனுடைய வால்யூமும் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணோம்? சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடியதோ அல்லது இன்சோலேஷன்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஹை கிளவுட்ஸை விட லோ கிளவுட்ஸுக்கு அதிகமா இருக்கும். எவ்வளோக்கு அப்சர்வ் பண்ணது அவ்வளோக்கு தானே ரேடியேட் பண்ண முடியும். அப்போ அப்சர்விங் கெப்பாசிட்டியே குறைவா இருக்குதுன்னா ரேடியேட்டிங் கெப்பாசிட்டியும் குறைவா தானே இருந்தாகணும். அப்போ ஹை கிளவுட்ஸ் ரேடியேட் லெஸ் எனர்ஜி இன் தி ஸ்பேஸ் தேன் லோ கிளவுட்ஸ்னா அதுவும் கரெக்ட். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் 1 and 2 ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் ஹை கிளவுட்ஸ் லோ கிளவுட்ஸுக்கான எக்ஸாம்பிள். லோ கிளவுட்ஸ்னா சர்ஃபேஸை ஒட்டியே இருக்கும். இப்போ ஹை கிளவுட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலி இட் ஆக்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் டு தி இன்கமிங் சோலார் ரேடியேஷன் ஜெனரலி. ஏன்னா அதனால இன்கமிங் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சோலார் ரேடியேஷனை பெரிய லெவலில் தடுத்து நிறுத்த முடியாது.
ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இருக்குல்ல, சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய லோ எனர்ஜி பட் லாங் வேவ்லென்த் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை இது தடுத்து நிறுத்தும். ஸோ இந்த ஹை கிளவுட்ஸு அதனோட நெட் எஃபெக்ட் அது அலோவ் பண்ணக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷனை கம்பேர் பண்ணுறதை விட அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷனுடைய அமௌண்ட்டு கூட. அதனால நெட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அட்மாஸ்பியருடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரோலை ப்ளே பண்ணும். ஏன்னா ஒரு கிளவுடு வரக்கூடிய எனர்ஜியையும் திரும்ப போகக்கூடிய எனர்ஜியும் அதை அப்சர்வ் பண்ணுறதையும் ரேடியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு பார்க்க போகும்போது ஹை கிளவுட்ஸு இன்க்ரீசஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதே லோ கிளவுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, அது திக்கராக இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் தி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அது சர்ஃபேஸுக்கு ரீச் ஆகாமையே தடுத்து நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. அதே சமயத்தில் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. பட் நெட் எஃபெக்ட், ஓகேவா, நெட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளவுட்ஸ் அது டெஃபினெட்லி ஹை கிளவுட்ஸோட லோ கிளவுட்ஸ்னுடைய திக்னஸ் அதிகமாக தான் இருக்கும், ரேடியேஷன் எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். பட் நெட் எஃபெக்ட்னு பார்க்க போகும்போது அதை அலோவ் பண்ணக்கூடிய ரேடியேஷனை விட அதை அப்சர்வ் பண்ணி ரீரேடியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி குறைவாக இருக்கும். அப்போ லோ கிளவுட்ஸு கம்பேரிட்டிவ்லி கூல்ஸ் தி அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே நெட் எஃபெக்டை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர லிட்ரலாக அப்படி எடுத்துக்கக்கூடாது. அப்போ லோ கிளவுட்ஸு மோஸ்ட்லி அது நேச்சுரல் ஃபினாமினாவால் ஃபார்ம் ஆகிறது. எவாப்ரேஷன் ஆக்டிவிட்டி, வாட்டர் சைக்கிள், தென் வந்து எமிஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரோசால் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபார்ம் ஆகிறது. ஆனால் இந்த ஹை கிளவுட்ஸ் இருக்குல்ல, இந்த ஹை கிளவுட்ஸ்னுடைய திக்னஸை இன்னும் குறைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ரைட், இன்னும் குறைக்கிறோம் அல்லது அதில் கண்டென்சேஷனை ஏற்படுத்துறதுக்கான ஸ்கோப்பை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்கேப் ஆகக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை இதை தடுத்து நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேடியேஷனை வெளியில் விடுமா? இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேடியேஷனை விட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது குறைய ஆரம்பிக்கும். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா நெட்டாக எர்த்தோடைய டெம்பரேச்சரை குறைக்கக்கூடிய ரோலை ஹை கிளவுட்ஸ்னுடைய திக்னஸை குறைக்கிறது மூலியமாக நம்ம பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? கிளவுட் தின்னிங்னு சொல்லுவாங்க. கிளவுடு தின்னிங். அந்த கிளவுட் தின்னிங் மேஜராக எங்கே நடக்கும்னா இந்த ஹை கிளவுட்ஸ்னு சொல்லக்கூடிய சிர்ரஸ் கிளவுட்ஸில் தான் நடக்கும். இது யூபிஎஸ்சி ஏற்கனவே ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹை கிளவுட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் சில்வர் அயோடைட் பார்ட்டிகல்ஸ், ஓகேவா, சில்வர் அயோடைட் பார்ட்டிகல்ஸை தூவி விடுவாங்க ட்ரோன்ஸ் மூலியமாவோ அல்லது ஏர்கிராஃப்ட் மூலியமா. அப்போ இந்த ஹையர் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ஹை கிளவுட்ஸோட அட்டாச் ஆக போகும்போது ஆப்வியஸ்லி அதனுடைய கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி கூடும். அப்போ கண்டென்சேஷன் இன்க்ரீஸ் ஆக டெஃபினெட்லி கண்டென்சேஷன்ன்றது என்னது? இன் லிக்விட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகணும். சாலிடோ அல்லது வேப்பர் ஃபார்ம்லேயோ இருக்கிறது லிக்விட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த கிளவுட்ஸ்னுடைய திக்னஸ் குறைய ஆரம்பிக்குமா? இந்த கிளவுட்ஸோட திக்னஸ் குறைய எஸ்கேப்பிங் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன் கூடும். அப்போ குளோபல் வார்மிங்காக கிளவுட் சீடிங் அல்லது கிளவுட் தின்னிங்ன்ற கான்செப்ட் வந்து ஹை கிளவுட்ஸனுடைய திக்னஸை குறைக்கிறது மூலிமா குளோபல் வார்மிங்கோடைய எஃபெக்டை குறைக்க முடியுன்ற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹை கிளவுட்ஸ் அண்ட் லோ கிளவுட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். தென் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸு அதையும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸையும் கேட்டிருக்காங்க. ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். ஆல்டோ அப்படின்னாலே மிடில் லெவல் கிளவுட்ஸ்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு செடிமெண்ட்ரி ராக்ஸ் மாதிரி லேயர் பை லேயராக இருக்கும். கியூமுலோ நிம்பஸ் அப்படின்னாலே என்னது? ஒரு டார்க் கலர்டு உல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் தான் கியூமுலோ நிம்பஸ்ன்னு கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ டார்க் திக்கர் உல் ஷேப்டு கிளவுட்ஸ்னாலே அது என்ன? தண்டர்ஸ்டார்ம்ஸ் அண்ட் ஹெயில் ஸ்டோன்ஸுக்கு காரணமாக இருக்கும். சிர்ரோ ஸ்ட்ராட்டஸ். சிர்ரோனாலே ஹையர் கிளவுட்ஸ், ஸ்ட்ராட்டிஃபைடு கிளவுட்ஸ் அப்படின்றது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஹை கிளவுட்ஸ் பார்த்தோம். அப்போ இது என்ன பண்ணோம்னா சன்னில் இருந்து வரக்கூடிய எனர்ஜி இதுல இருந்து பட்டு ஸ்கேட்டர் ஆகிறதுனால இது ஒரு ஹேலோ அரவுண்ட் தி சன்ஸை உருவாக்கக்கூடிய நேச்சரை ஆக்ட் ஆகும். அப்போ இதில் ஆல்டோ ஸ்டாட்டஸும் சிர்ரோ ஸ்டாட்டஸும் அப்படியே ஸ்வாப் ஆயிருக்கு.
ரெண்டாவது கரெக்டாக தான் இருக்கு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஒன்லி ஒன். விச் ஆஃப் தி above pairs are correctly matched? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்டை பொறுத்து லோ கிளவுட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நிம்பஸ் கிளவுட்ஸாக இருக்கும். நிம்பஸ்னா என்னது? டார்க் கலர்டு கிளவுட்ஸாக இருக்கும். அதே மாதிரி உள் ஷேப்டு திக்கராக இருக்கிறது கியூமுலஸாக இருக்கும். இந்த கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் தான் இருக்கிறதுலையே ஹையர் அமௌண்ட் ஆஃப் தண்டர்ஸ்டார்ம்ஸ் அண்ட் ரெயின்ஃபாலை கொடுக்கக்கூடிய கிளவுட்ஸ் நம்ம சொல்லுவோம். மிட் லெவலில் இருக்கிறது ஆல்டோன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டிஃபைடாகவும் இருக்கலாம், கியூமுலஸாகவும் இருக்கலாம். கியூமுலஸ் ஸ்ட்ராட்டிஃபைடுன்றது அதனுடைய ஷேப்பை குறிக்கிறது. சிர்ரஸ் ஆல்டோ அப்படின்றது அதனுடைய ஹைட்டை குறிக்கிறது. அப்போ ஹைட்டா இருக்கக்கூடிய சிர்ரஸ் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் இருக்குல்ல, இதுதான் இந்த ஹேலோ அரவுண்ட் த சன் டியூ டு தி ஸ்கேட்டரிங் ஆஃப் தி சன்லைட் பண்றது மூலியமா ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ இதே வந்து சிர்ரோ கியூமுலஸ் கிளவுட்ஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Then question number 4. Which among the following are ideal conditions for the formation of dew? Dew is a form of condensation. So evaporationக்கு reverse form தான் condensation. Water, right? Water வேப்பரா போனுச்சுன்னா evaporation. திரும்ப அதே வேப்பர் வாட்டரா வந்துச்சுன்னா condensation. Reverse process of evaporation தானே condensation. Evaporation நடக்கணும்னா temperature கூடணும். டெம்பரேச்சர் அதிகரிக்க அதிகரிக்க எவாப்ரேஷன் நடக்கும். அப்போ ரிவர்ஸாக டெம்பரேச்சர் குறைய குறைய கண்டென்சேஷன் நடக்கும். சர்ஃபேஸ்ல இருந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வாட்டர் எவாப்ரேட் ஆகி மேலே போகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும் நம்ம பார்த்துருக்கோமா? ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையிறதுனால அந்த வேப்பர் எகெயின் வாட்டராக மாறும். இப்படி தான் ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டரு மேலே போய் கிளவுட் ஃபார்ம் பண்ணி கிளவுட்ஸ் கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி மூலியமா திரும்ப ரெயின்ஃபாலாக கீழே வருது. இப்படி தான் அந்த வாட்டர் சைக்கிள் எர்த்தில் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்த பொறுத்தும், ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்தும், ஒவ்வொரு டைமிங்கை பொறுத்தும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இந்த கண்டென்சேஷன் நடக்கும். அப்படி அந்த ஒன் ஆஃப் தி ஃபார்ம் தான் டியூ ஃபார்மேஷன் நம்ம சொல்லுவோம். டியூஸ்னா என்னது? சர்ஃபேஸை ஒட்டியே ஒரு வாட்டர் வேப்பரு மேலே போய் கிளவுடாக ஃபார்ம் ஆகாமல் கண்டென்ஸ் ஆகி அப்படியே சர்ஃபேஸுக்கு மேலே படர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் டியூ ஃபார்மேஷன். ஓகேவா? அது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ்ல நடக்குமா? கிளவுடி கண்டிஷன்ஸ்ல டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்காதுன்னு பார்த்தோம். அப்போ கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ்னா என்ன? கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ்னா எது இருக்காது? கிளவுட்ஸே இருக்காது. கிளவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளவுடி கண்டிஷனு. அப்போ கிளவுட்ஸ் இருக்குதுன்ற பட்சத்தில் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து ரேடியேட் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் திரும்ப அப்சர்வ் பண்ணப்பட்டு ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குமா? ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா எவாப்ரேஷன் தான் நடக்குமே தவிர கண்டென்சேஷன் நடக்காது. அப்போ இந்த கிளவுட்ஸ்லாம் போயிடுச்சு, கிளியர் ஸ்கை ரீஜனாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? அப்சர்வ் பண்ணப்பட்ட ஹீட் எல்லாமே கிளவுட்ஸ்னால தடுத்து நிறுத்தப்படாமல் ஈஸியாக வெளியேறிடும். அப்போ வெளியேற இந்த லேண்ட் என்ன பண்ணும்? தன்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியில ஃபுல்லா ரிலீஸ் பண்ணதை தாண்டி தன்னுக்கு மேல இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ஏரோடைய டெம்பரேச்சரை குறைக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த குறைக்கிற ஃபார்மேஷன்னால ரிசல்டண்டா நடக்கிறது தான் டியூ ஃபார்மேஷன். ஸோ அந்த டியூஸ் எல்லாமே ஏர்லி மார்னிங்ல தான் மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகும். புல்வெளிகள் மேல பனித்துளிகள் இருக்குதுல, அதுதான் டியூ ஃபார்மேஷன் சொல்றோம். இப்போ கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ் நடக்குமா? டெஃபினெட்லி நடக்கும். காம் ஏர் கண்டிஷன்ஸ். காம் ஏர்னா என்னது? ஏர் மூமெண்ட்டே இல்லாத இடத்துல, விண்டு மூமெண்ட்டே இல்லாத இடத்துல. விண்டு மூமெண்ட் இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி டெம்பரேச்சர் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டில் கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர் குறையறதுக்கான ஸ்டில் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் டெஃபினெட்லி நடக்கும். கோல்ட் அண்டு லாங் நைட்ஸ். கோல்ட் அண்டு லாங் நைட்ஸ் இருக்க போகும்போது அதிகமான ஹீட் இது ரேடியேட் பண்ணிடும். அப்போ ஆப்வியஸ்லி லாங்கர் நைட் இருக்கிற டைம்ல டெம்பரேச்சர் இன்வர்ஷனும் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா டியூ ஃபார்மேஷனுக்கும் அது வழிவகுக்கும். லோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றாங்க, இது தப்பு. ஓகேவா? ஸோ ஹியூமிடிட்டி அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் தி ஏர் பார்சல், அதுதான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டென்சேஷன் பாயிண்ட், அந்த இடத்துல இருந்து கண்டென்சேஷன் நடக்குதுன்னு அர்த்தம்.
அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100%னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர் இஸ் கெட்டிங் சேச்சுரேட்டட்னு அர்த்தம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். ஒரு ஏர் பார்சலால 50 கிராம் தான் மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அதுல ஒரு 20 கிராம் ஆஃப் மாய்ஸ்சர் இருக்குதுன்னா இந்த ஏர் வந்து சேச்சுரேட்டட் ஏரை நம்ம சொல்ல மாட்டோம். இன்னும் 30 கிராம் அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க கண்டென்சேஷன் நடக்குமானா நடக்காது. ஏன்னா அந்த வாட்டர் இன் தி வேப்பர் ஃபார்ம்ல அந்த ஏருக்குள்ளார தங்கி இருந்துட்டே இருக்கும். அப்போ இந்த ஏர் பார்சலோடைய மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையணும்னா டெம்பரேச்சர் குறையணுமா? அப்ப டெம்பரேச்சர் குறைய குறைய 50 கிராம் ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது 40 கிராமா குறையும், அடுத்தது 20 கிராமா குறையும். இந்த 20 கிராம்னா என்னது? 20/20. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்றது என்னதுன்னா மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏரையும் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் வித்தின் தி ஏரையும் ரேஷியோ வைஸ் கம்பேர் பண்ணோம்னா அதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அப்போ 20 கிராம் மாய்ஸ்சர்ன்றது மாறவே மாறாது. ஆனா இந்த 20 கிராம் ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹைட் அண்ட் பொசிஷன் ஆஃப் தட் ஏர் பார்சல் இன் எனி பார்ட் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஆனா ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா? அப்போ மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா? அப்போ ஒரு 20 கிராம் தான் இதனால ஹோல்ட் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகும்? 100% டினாமினேட்டர் நியூமரேட்டரும் 100% ரீச் ஆயிடும். அப்ப 100% ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்ச் அது மேல போனாலும் இந்த கண்டென்சேஷன் நடந்து வாட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய வேப்பர் எல்லாமே, வேப்பர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே திரும்ப வாட்டராவே வரும். அந்த அதுக்கு பேர் தான் என்னது? பிரிசிபிடேஷன். ரெயின்ஃபாலா கன்வெர்ட் ஆகும். அப்போ லோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் நடக்குமா, ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் நடக்குமா? ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்ற இடத்துல தான் முதல்ல கண்டென்சேஷனே நடக்கும். கண்டென்சேஷன் நடக்குது அப்படின்னா ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100%ல தான் நடக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது. ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் ஏ. ஓகேவா? இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன்ன்றது சர்ஃபேஸை ஒட்டியே நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் டியூன் பார்த்தோம். ஓகேவா? இதே மவுண்டெய்னஸ் ரீஜியன்ஸ்ல, ரைட், மவுண்டெய்னஸ் ரீஜியன்ஸ்ல நமக்கு மிஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மிஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னா சர்ஃபேஸை ஒட்டி இருக்காது, கிளவுடாகவும் ஃபார்ம் ஆகாது. கிளவுடாகவும் ஃபார்ம் ஆகாம சர்ஃபேஸை ஒட்டியே நம்மளுடைய ஏரோட ஹையர் திக்னஸா அந்த வாட்டர் வேப்பரோட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி சர்ஃபேஸ் லெவல்ல லோ ஆல்டிடியூட்லயே அந்த கண்டென்சேஷன் நடந்து, ரைட், கண்டென்சேஷன் நடந்து அந்த வேப்பர் உள்ளாரியே அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஹோல்ட் ஆகி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபாக் அண்ட் மிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். இதுல மோஸ்ட்லி பிளெயின் ரீஜியன்ஸ்ல ஃபாகி கண்டிஷன்ஸ் இருக்கும், மவுண்டெய்னஸ் ரீஜியன்ஸ்ல மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டோட கான்செப்ட் ஒண்ணுதான். இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாம கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகி அந்த கிளவுட்ஸ் கண்டென்சேஷனுடைய ரிசல்டன்ட்டா ரெயின்ஃபாலா வந்து விழுந்துச்சுன்னா அதுதான் ரெயின். ரைட்டா? இப்போ இதுல ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% நடக்கக்கூடிய பாயிண்ட்டை தான் நம்ம கண்டென்சேஷன் பாயிண்ட்னு பார்த்தோம். அப்போ அந்த கண்டென்சேஷன் பாயிண்ட் எந்த டெம்பரேச்சரில் நடக்குதோ அதை பொறுத்து தான் அது என்ன ஃபார்ம்ல வரணுன்றதும் டிசைட் பண்ணும். இப்போ 0 டிகிரிக்கு மேலே வரைக்கும் ஒரு கண்டென்சேஷன் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ரெயின்ஃபாலாக வந்து விழுந்துடும். கண்டென்சேஷன் நடக்கிறதே -5 டிகிரியில தான் நடக்குதுன்னா வாட்டர் இன் தி வேப்பர் ஃபார்ம்ல இருக்கிறது டைரக்டா என்னவா மாறிடும்? சாலிடா கன்வெர்ட் ஆயிடும், ஐஸா கன்வெர்ட் ஆயிடும். அப்படி ஐஸா கன்வெர்ட் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா அதுதான் ஹெயில் ஸ்டோன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஹிமாலயாஸ் மாதிரியான ரீஜியன்ஸ்ல ஏற்கனவே அங்க சப்ஜீரோ லெவல் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அப்ப அங்க கண்டென்சேஷன் நடக்கிறதே டைரக்டா மைனூட் ஐசி பார்ட்டிகல்ஸ்னால தான் நடக்கும். அப்படி மைனூட் ஐசி பார்ட்டிகல்ஸா அப்படியே படர்ந்து விழுவுறது தான் நம்ம ஸ்னோஃபால்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து என்னது? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் நடக்கணும்னா டெம்பரேச்சர் குறையணும். அதே சமயத்தில் எந்த டெம்பரேச்சர்ல அந்த கண்டென்சேஷன் நடக்குது, எந்த ஆல்டிடியூட்ல நடக்குது, எந்த ஃபார்ம்ல நடக்குதோ அதை பொறுத்து இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 5. In which among the following forms condensation normally takes place above freezing point? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். above freezing pointனா என்னது? 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேல. ஓகேவா? ஃபாகி கண்டிஷன்ஸும்
0 டிகிரிக்கு மேலே தான் நடக்கும். ஃபாக் நடக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி மிஸ்டும் அங்கே தான் நடக்கும். ஹெயில்ஸு ஸ்னோன்னு நம்ம சொன்னோம்ல, ஹெயில் ஸ்டோன்ஸும் அதாவது ஆலங்கட்டிகள் அந்த மாதிரி சப்ஜீரோ லெவலில் -டிகிரிக்கு கீழே அந்த கண்டென்சேஷன் நடந்துச்சுன்னா அதில் ஒன் ஆஃப் தி ஃபார்ம் தான் இந்த ஸ்லீட். ஓகேவா? ஸோ ஹெயில் ஸ்டோன்ஸு, ஸ்லீட்டு, ஸ்னோ இது எல்லாமே கண்டென்சேஷன் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்னா 0 டிகிரிக்கு கீழே இருக்கும் போது நடக்கும். டியூவு, ஃபாகு, மிஸ்ட்டு, ரெயின் இது எல்லாமே எப்போ நடக்கும்னா 0 டிகிரிக்கு மேலே நடக்கும். ஆனால் இப்போ ஃபாகாக இருந்தாலும் மிஸ்டாக இருந்தாலும் ப்ரிசிபிடேஷன் நடக்காது. ப்ரிசிபிடேஷன் ரெயின்ஃபால்லையும் நடக்கும், ஹெயில் ஸ்டோன்ஸ்லையும் நடக்கும், ஸ்லீட்லையும் நடக்கும், ஸ்னோஃபால்லையும் நடக்கும். ப்ரிசிபிடேஷன்னா கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அது அந்த இடத்துல இல்லாமல் கீழே ஃபால் ஆகி விழுவுறதுக்கு பேர் தான் ப்ரிசிபிடேஷன். கீழே ஃபால் ஆகி அது ரெயின்ஃபாலாகவும் விழுவலாம், ஸ்னோஃபாலாகவும் விழுவலாம். இந்த டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 3 only. Question number 6. The hailstones are solidified form of precipitation. முன்னாடியே சொன்ன மாதிரி solidified form of precipitation formed by the rainwater passing through the colder areas. ஓகேவா? இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளவுட் இருக்கு. இந்த கிளவுட்ல இருந்து ரெயின்ஃபால் வருது கண்டென்சேஷன் மூலியமா. எப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரெயின்ஃபாலா வருது. இப்போ இந்த கிளவுடுக்கு கீழே ஒரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லேயரே ஒரு -10 டிகிரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னா, இப்போ இந்த ஒரு ரெயின்ஃபாலாவே ஃபார்ம் ஆனாலும் இந்த ரெயின்ஃபாலு இந்த லேயரை கடந்து தான் சர்ஃபேஸ்ல வந்து விழுவணும்னா, இந்த லேயரை கடந்து வரப்போகும்போது இந்த ரெயின்ஃபால்ஸ் என்னவா மாறிடும்? சப்ஜீரோ லெவல்ல ஐஸ் கட்டியா மாறிடும். அப்படி ஐஸ் கட்டியா மாறி அந்த ஐஸ் கட்டி வந்து சர்ஃபேஸ்க்கு மேல விழுவறதுக்கு பேர் தான் ஹெயில் ஸ்டோன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? precipitation is a form of condensation which takes place in liquid or solid form. எஸ், கண்டென்சேஷன் ஃபால் ஆனா அது precipitation சொல்லுவோம். அந்த precipitation சாலிட் ஃபார்ம்லயும் நடக்கலாம், லிக்விட் ஃபார்ம்லயும் நடக்கலாம். சாலிட் ஃபார்ம்ல நடக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஹெயில் ஸ்டோன்ஸ். லிக்விட் ஃபார்ம்ல நடக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்னது? ரெயின்ஃபால். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 7. Consider the following statements regarding types of rainfall. Different types of rainfall வச்சு கேட்டிருக்காங்க. During summer season, convectional rainfall is more common in the interior parts of the continent. ஓகேவா? இன்டீரியர் பார்ட் ஆஃப் த கான்டினென்ட்ல கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா என்னது? ஜெனரலி அப்படியே கீழே இருக்கக்கூடிய வாட்டரு வேப்பரா போய் கிளவுடை ஃபார்ம் பண்ணி தென் எகெயின் கண்டென்சேஷன் நடந்து அப்படியே அந்த ரெயின்ஃபால் கீழே விழுவுறது. அப்ப கன்வெக்ஷன் கீழே இருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே அதே ரீஜன்லயே மாறி மாறி நடக்கிறது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ஜெனரலி எங்க நடக்கும்? ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல டெய்லி நடக்கும். ஓகேவா? ஸோ இது இன்டீரியர் பார்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சம்மர் அப்போ நம்மளோட கான்டினென்டல் ரீஜன்ஸ்லயே இந்த 4 o'clock ரெயின்ஃபால் நம்ம சொல்லுவோம். பகல் நேரத்துல 2 மணி போல டெம்பரேச்சர் உச்சத்தை அடைய போகும்போது அந்த உச்சத்துல அடைஞ்ச டெம்பரேச்சர் மூலியமா என்ன நடக்கும்? கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த கிளவுட் ஃபார்மேஷன் அகைன் ஹைட் கூட 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 ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகி கண்டென்சேஷன் ஆகி நம்மளுக்கு ரெயின்ஃபாலா விழுவும். கோடை மழைன்னு நம்ம சொல்லுவோம்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓரோகிராஃபிக்னா என்னது? ஒரு மவுண்டெயின்ல அசெண்டிங் மூலியமா நடக்கிறது. ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், த மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர் இன்க்ரீசஸ் when it ascends. ascensனா என்னது? மேலே ஏறும் போது ascends over the windward side of the slope. இது கரெக்டா தப்பா? windward side of the slopesல ஏற 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 ஹைட் கூடுமா? ஹைட் கூட கூட மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கூடுமா குறையுமா? மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி டிக்ரீசஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஒரு மவுண்டெயின் ரீஜன்ல, ரைட், மவுண்டெயின் ரீஜன்ஸ்ல
விண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அரேபியன் சீல இருந்து ஒரு விண்டு வருதுன்னா, மான்சூன் விண்ட்ஸ் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன பண்ணும், மாய்ஸ்சரை தன்னோட எடுத்துட்டு வருமா. அந்த மாய்ஸ்சர் சர்ஃபேஸை ஒட்டி போட போகும்போது அந்த மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர் அதிகமாக இருக்கிறதுனால கண்டென்சேஷன் நடக்காது. ஆனால் அதே ஏர் விண்ட்வேர்டு சைடு ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளா சைடு கர்நாடகா சைடு ரீஜன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இந்த மாய்ஸ்சர் ஹோல்டிங் ஏர் வந்து மோத போகும்போது இட் அசன்ஸ், இட் ரைசஸ் அபவ். அப்ப என்ன ஆகும், இந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய ஏர் மேல போக 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 மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஏர் குறைஞ்சிக்கிட்டே வருமா. குறைஞ்சிக்கிட்டே வரதுனால என்ன ஆகும், கண்டென்சேஷன் நடக்குமா. கண்டென்சேஷன் நடந்தா பிரெசிபிடேஷன் நடக்கும், ரெயின்ஃபால் நடக்கும். அதனாலதான் வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் நோன் ஃபார் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். கேரளா கர்நாடகா ரீஜன்ஸ்லாம் அதே டிசெண்ட் ஆகக்கூடிய இடத்துல லீவர்ட் சைடு ஆஃப் தி மவுண்டைன்ஸ், ஓரோனா என்ன மவுண்டைன், ஓரோ ஜெனின் போன டெஸ்ட்ல பார்த்தோமா, ரைட். அதே மாதிரி டிசெண்டிங்ல வந்து லீவர்ட் சைட்ல இருக்கும் போது ட்ரை ஏரா வரும். ஓகேவா. தமிழ்நாடு சைட்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ நம்மளுடைய ரெயின்ஃபால் ரொம்ப குறைவா தான் வரும், எக்ஸப்ட் தட் பாசஸ் ரீஜன்ஸை விட்டுட்டோம்னா. ஓகேவா. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன, ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. Then question number 8. Which among the following factors are responsible for high thickness of troposphere in the equatorial region? So நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ இது வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் 0 டிகிரி இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன், இது வந்து போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல ஹையரா இருக்கும், போலார் ரீஜன்ஸ்ல குறைவா இருக்குன்னு பார்த்திருக்கோம். இதுக்கு எதெல்லாம் காரணம்னு கேட்டிருக்காங்க. ட்ரோபோஸ்பியரோட ஹைட் இங்க ஏன் குறைவா இருக்கு, இங்க கூட இருக்குன்னு. ஹை இன்சோலேஷன், டெஃபினெட்லி ஹை இன்சோலேஷன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன், அதாவது டிராபிக்ஸை கம்பேர் பண்ணும் போது ஈக்குவட்டோரியல் இன்சோலேஷன் குறைவா இருக்கும். ஆனா ஈக்குவட்டோரியல் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன். ஹை இன்சோலேஷன் ஒரு காரணமா, டெஃபினெட்லி அதுதான் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் டெஃபினெட்லி இருக்கும். ஹை இன்சோலேஷன் இருக்கிறதுனால இங்க இருந்து ரேடியேட் ஆகக்கூடிய எனர்ஜி அதிகமா இருக்குமா, ரைட். அப்ப ரேடியேட் ஆகக்கூடிய எனர்ஜி ஏரோடைய டெம்பரேச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணுமா. எப்பயுமே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன்ல இருக்கக்கூடிய ஏரோடைய டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமா, ஏன்னா ஏருக்குன்னு தனி டெம்பரேச்சர், அதனால டிசைட் பண்ண முடியாது. அப்ப டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வால்யூம் ஆஃப் தி ஏர் இன்க்ரீஸ் ஆகுதா, வால்யூம் ஆஃப் தி ஏர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டென்சிட்டி ஆஃப் தி ஏர் குறைவா இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல ஏரோடைய டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கன்சிடர் பண்ணிக்க கூடாது, ஏரோடைய டெம்பரேச்சர் கூட இருக்கும், அதனால டென்சிட்டி குறைவா இருக்கும், லோ டென்சிட்டி ஆஃப் ஏர். அப்ப லோ டென்சிட்டி ஆஃப் ஏர் இருக்குதுன்னா இது ஈஸியா மேல ரைஸ் ஆகி போகுமா. அப்ப லோ டென்சிட்டி ஆஃப் த ஏர் மேல போக 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 இந்த ட்ரோபோஸ்பியரோட ஹைட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இருக்கு. ஹை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், எந்த விதமான ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட், எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுது, எந்த விதமான ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டும் ரெண்டு விதமான ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சென்டர்ல இருந்து வெளியில போகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒன்னோட ஒன்று ஈக்குவலா பேலன்ஸ் ஆக போகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எர்த்தோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எர்த்தோடைய ஓவரால் பரப்பளவு எங்க அதிகமா இருக்கும், ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல தானே அதிகமா இருக்கும். அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல ரொட்டேஷனல் வெலாசிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல லார்ஜர் ஏரியா இருக்கும், ஆனா ஈக்குவட்டோரியல் ரீஜனும் சரி போலார் ரீஜனும் சரி 24 மணி நேரத்துல சுத்தி முடிக்கணும், அதுக்கான டைம் கான்ஸ்டன்ட், ஆனா டிஸ்டன்ஸ் அதிகம். அப்ப இது எப்படி மேட்ச் பண்ண முடியும், ஸ்பீடால தான் மேட்ச் பண்ண முடியும். அப்ப வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் is maximum experienced in the equatorial region of earth. அப்ப equatorial regionல velocity அதிகமா இருக்குதுன்னா centrifugal force அதிகமா இருக்குமா, centrifugal force அதிகமா இருக்கும்னா இப்ப equatorial regionல இருக்கக்கூடிய surface விட்டு அந்த force வெளியில போகுது, ஸ்பேஸை நோக்கி போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இப்ப எப்படி டெம்பரேச்சர்னால ஏர் மேல அசெண்ட் ஆனுச்சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால ஏர் மேல அசெண்ட் ஆகுமா, இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. அப்போ ஓவராலாவே ட்ரோபோஸ்பியரோட ஹைட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுவும் எடுத்துக்கலாம்.
லோ கிராவிடேஷனல் புல் ஏற்கனவே பார்த்திருந்தோம், போலார் ரீஜன்ஸ்ல கிராவிட்டி அதிகம் கம்பேர் டு தி ஈக்குவட்டோரியல் ரீஜன். அப்போ லோ கிராவிட்டி ஹை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இது எல்லாமே இன்னும் ஏரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாமே இஸ் தி ரீசன் ஃபார் ஹை திக்னஸ், அதாவது வித் ஆஃப் தி ட்ரோபோஸ்பியர் இஸ் மேக்ஸிமம் அட் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்க்கு காரணம். இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா போலார் ரீஜனுக்கு பொருந்தும். ஓகேவா? அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்ன? ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி above. Question number 9. In which among the following regions where pressure belts are formed primarily due to other factors apart from temperature? Other factors apart from temperature. Pressure belts ல equatorial low pressure belt இருக்கு, subtropical high pressure belt இருக்கு, subpolar low pressure belt இருக்கு, polar high pressure belt இருக்கு. இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? டெம்பரேச்சரை தவிர்த்துட்டு மற்ற காரணங்களால உருவாகி இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ் இல்லாம டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவட்டோரியல் ரீஜனும் போலார் ரீஜனும் டெம்பரேச்சரை அடிப்படையா வச்சு உருவாகி இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்ஸ். அப்ப இது ரெண்டும் என்னது? தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். ஆனா இது ரெண்டும் அப்படி கிடையாது. ஓகேவா? அப்ப இது ரெண்டும் டெம்பரேச்சர்னால உருவாகிறதுனால கொஸ்டின் வைஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜனும் கிடையாது, போலார் ரீஜனும் கிடையாது. சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனும் தான் அப்பார்ட் ஃப்ரம் டெம்பரேச்சர்னால உருவாகக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்ஸ். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஆப்ஷன் டி, 2131. அப்போ இதனுடைய மெக்கானிசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். ப்ரெஷர் பெல்ட்ஸ்னா என்னது? எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ஸுக்கு ஒரே மாதிரியான காமன் ப்ரெஷரை ஓவரால் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லையுமே அந்த பர்டிகுலர் லாட்டிடியூடினல் பொசிஷனில் ஹை ப்ரெஷராக யூனிஃபார்மாகவோ அல்லது லோ ப்ரெஷராக யூனிஃபார்மாகவோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடியதை தான் நம்ம ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்ன்றது 5 டிகிரி டு 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத் வரைக்கும் இருக்கக்கூடியது ஈக்குவட்டோரியல் ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ன்றது 30 டு 35 டிகிரி ரீஜன்ஸ்ல இருக்கிறது இன் போத் த ஹெமிஸ்பியர்ஸ். சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்ன்றது 60 டு 65 டிகிரி இன் போத் த ஹெமிஸ்பியர்ஸ். போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்ன்றது அரௌண்ட் 90 டிகிரியில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய ஏரெல்லாம் மேலே அசெண்ட் ஆகுமா? அப்போ கீழே வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராக இருக்கும். கரெக்டா? அப்போ மேலே போக 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 இங்கே வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருமா? ஏன்னா இன்க்ரீசிங் ஹைட்னால டெம்பரேச்சர் குறையும். அப்போ டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் லோவர் வேரஸ் ப்ரெஷர் இஸ் கெட்டிங் ஹையர். ஏன்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கீழே இருந்து மேலே ரைஸ் ஆன ஏர் எல்லாமே என்ன பண்ணணும்? மேலே போக 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 அந்த ஏரோட ப்ரெஷர் கூடுது. அப்போ ப்ரெஷர் கூடுதுன்னா டென்சிட்டி ஆஃப் தி ஏரும் கூடும். ஹையர் டென்சர் ஏர் மேலேயேவா இருக்க முடியும், கீழே இறங்கி வரணும்ல. அப்போ கீழே அப்படியே இறங்குமான்னு கேட்டால் இறங்காது. ஏன்னா இங்கே கண்டினியூஸாக ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, டெம்பரேச்சரு இதெல்லாமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால மேலே போன ஏர் கீழே இறங்க முடியாது. அப்போ கீழே இறங்க முடியாமல் அது ரெண்டு சைட்லையுமே லேட்ரலாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஏன்னா ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால கீழே இறங்க முடியாது, சைட் வேர்ட்ஸை ட்ராவல் ஆகி போகும். அப்படி சைட் வேர்ட்ஸை எங்கே நோக்கி போகும்? ஆப்வியஸ்லி போலார் ரீஜனை நோக்கி போக ட்ரை பண்ணும். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் அப்படியே போலார் ரீஜனில் இருக்குமா? போலார் ரீஜனில் சர்ஃபேஸ் லெவலில் லோ டெம்பரேச்சரு பட் ஹை ப்ரெஷரு. அப்போ ஹையர் லெவலில் லோ ப்ரெஷரு, ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும், ப்ரெஷர் வந்து ஹையராக இருக்கும், ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே சர்ஃபேஸில், ஏன்னா நம்ம வந்து போலார் ரீஜன்ஸில் எப்பயுமே என்ன நடக்கும்னு பார்த்துருக்கோம்? டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும்னு பார்த்துருக்கோமா? அப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா கீழே டெம்பரேச்சர் லோவராக இருக்கும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கூட இருக்குமா? அப்போது கீழே ஹை ப்ரெஷரும் மேலே லோ ப்ரெஷரும் இருக்கும். இங்கே மேலே ஹை ப்ரெஷரும் கீழே லோ ப்ரெஷரும் இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் மேலே ஹையர் ஆல்டிடியூடினல் லெவலில் ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி விண்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணுமா?
ஏன்னா எப்பயுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆக போகும்போது ரைட் இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அண்ட் போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படியே எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 30 to 35 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷனுக்கு மேலே ட்ரோபோபாஸ் லெவலில் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு லாட்டிடியூடுக்கு பேரலாக ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 100 to 200 கிலோமீட்டர்ஸுக்கு வித் இருக்கக்கூடிய ஒரு பிக்கர் பேண்ட் ஆஃப் விண்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ப்ரெசன்ஸ் என்ன பண்ணும்னா இங்கேருந்து போலார் ரீஜனை நோக்கி போகக்கூடிய யாரை தடுத்து நிறுத்தி கீழே டிசைன் பண்ண வைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க சப்போலார் ரீஜன்ஸ் இருக்குல்ல 60 to 65 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷன், அங்க வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபோர்ஸஸை விட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் தி ப்ரிடாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ப்ரிடாமினன்ட் ஃபோர்ஸாக என்ன பண்ணும்? கீழே இருக்கக்கூடிய ஏரை மேலே ரைஸ் பண்ணுமா? ஏன்னா எந்த ஃபோர்ஸ் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் அந்த இடத்துல என்ன ப்ரெஷர் இருக்குன்னு டிசைட் பண்ண வைக்கும். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஏர்ல மேலே போயிடுச்சுன்னா இங்கே லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அப்போ லோ ப்ரெஷர் கீழேயும் ஃபார்ம் ஆகும். இங்கே டெம்பரேச்சர்னால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ கீழே இருந்து மேலே போகிற ஏர் போலார் ஃப்ராண்டல் ஜெட் ஸ்ட்ரீம், அதாவது 60 to 65 டிகிரி ஹையர் ஆல்டிடியூடினல் பொசிஷனில் இருக்கக்கூடிய போலார் ஃப்ராண்டல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால கீழே இருந்து மேலே போகிற ஏர் தடுத்து நிறுத்தப்படும். அப்போ ரெண்டு சைடுமே இது டிராவல் ஆகும். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய போலார் ரீஜனை நோக்கி இது கீழே போகும், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனை நோக்கி 30 to 35 டிகிரி ரீஜனுக்கு போகப்படும். அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்ன படும்? இந்த சைட்லேருந்து வரக்கூடிய ஏர் இந்த சைட்லேருந்து வரக்கூடிய ஏரை தடுத்து நிறுத்தி கீழே சர்ஃபேஸுக்கு அனுப்பும். அப்போ ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்? 30 to 35 டிகிரி ரீஜன்ஸில் டிசெண்டிங் ஆஃப் ஏர் காரணத்தினால ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ இந்த காரணத்தினால தான் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸில் ஹை ப்ரெஷரும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸில் லோ ப்ரெஷரும் இருக்கும். இது ரெண்டுமே ஃபார்ம் ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் காரணம் கிடையாது. டெம்பரேச்சர் ஒருவேளை காரணமாக இருந்திருந்தா சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தானே ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை, ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அப்போ ஆப்போசிட்டாக நடக்கிற காரணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இங்கே டிசெண்டிங் ஆஃப் தி ஏரும் இங்கே சென்ட்ரிஃபியூகலும் காரணமாக இருக்கும். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் டெம்பரேச்சர் இந்த ரெண்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கிறதுனால தான் இதை டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறது? அப்பார்ட் ஃப்ரம் டெம்பரேச்சர் இந்த ரெண்டு ரீஜனையும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? Question number 56. Consider the following statements regarding ITCZ, Intertropical Convergence Zone. It is a low pressure zone existed due to the convergence of northeast trade winds and southwest trade winds னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே என்னது? ஈஸ்டர்லிஸ், அதாவது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி போகக்கூடிய விண்ட்ஸை ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி போகிற விண்ட்ஸை வெஸ்டர்லி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி போகிற விண்ட்ஸை போலார் ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. இட் ஆரிஜினேட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் லொக்கேட்டட் நியர் தி ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன் சொல்லிருக்காங்க. எஸ், இட் ஆரிஜினேட்ஸ் நியர் தி ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ், பட் இட் டென்ஸ் டு டிராவல் till the tropical regions. இந்த ITCZ அப்படின்றது ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்காது. சன்னோடைய அப்பேரண்ட் மூவ்மெண்ட் அடிப்படையாக வச்சு ப்ரெஷர் பெல்ட்ஸே என்டையராக ஒரு 5 டிகிரி மேலேயும் கீழே நகரும். அதை அடிப்படையாக வச்சு இந்த ITCZன்றதும் மேலே கிட்டத்தட்ட 20-25 டிகிரி வரைக்கும் வரும். இப்போ இந்த ITCZோட ப்ரெசன்ஸ் இன் தி இந்தியன் கிரேட் பிளைன் ரீஜன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் எமர்ஜென்ஸ் ஆஃப் இந்தியன் மான்சூன். இந்தியன் மான்சூன் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறதே presence of ITCZ over the Indian region. அப்போ அது எப்படி ஆல்வேஸ் present in near the equatorial region இருக்க முடியும்? அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? neither 1 nor 2. அப்போ இந்த ITCZ அப்படின்றது என்னது? இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் ஈக்குவட்டோரியல் ரீஜனை நோக்கி வர வர ஈக்குவட்டோரியல் ரீஜன் இஸ் நோன் ஃபார் ஹை டெம்பரேச்சரா. ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இங்கே வர 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டெல்லாம் மேலே நோக்கி ரைஸ் ஆக ஆரம்பிக்குமா? அப்போ ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த ரீஜன் என்னவா இருக்கும்? லோ ப்ரெஷர் ரீஜனாக இருக்கும். அதனால தான் இட் இஸ் அ லோ ப்ரெஷர் ட்ரஃப் ரீஜன் நம்ம சொல்லுவோம். இது ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் மிங்கிள் ஆகாம
கன்வர்ஜென்ஸ் ஜோன்ல ரைஸ் ஆகிறதுனால உருவாகக்கூடிய ஒரு லோ பிரஷர் ட்ரஃப் தான் இந்த ஐடிசிஇசட்னு சொல்லுவோம். இந்த ஐடிசிஇசட் அப்படின்றது சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ கிட்டத்தட்ட டிராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் டிராவல் ஆகும். வின்டர் அப்போ சவுத் ஆஃப் ஈக்குவட்டார் வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான நோக்கி டிராவல் ஆகும். அப்போ இந்த ஐடிசிஇசட்டோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன் அடிப்படையை வச்சு நார்த் வேர்டும் ஷிஃப்ட் ஆகும், சவுத் வேர்டும் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது கன்வர்ஜ் ஆகிறதுன்றது ரெண்டு ட்ரேட் வின்ஸ், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரேட் வின்ஸ்னால இந்த ஜோன் ஃபார்ம் ஆகிறதுனால இது ஐடிசிஇசட்னு சொல்லுவோம். ஓகேவா? Then question number 10. Consider the following statements regarding doldrums or belt of calm. இது எந்த ரீஜன்? ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன் தான் doldrums or belt of calm ன்னு சொல்லுவோம். These are regions generally experiences low pressure conditions. ஏன்னா high temperature, high centrifugal force, low gravitational pulling effect இது எல்லாமே காரணமா வைக்கிறதுனால low pressure conditions அங்க prevail ஆகுது due to high temperature. அதனால தான் இது என்னது thermally induced pressure belt நம்ம ஏற்கனவே பார்த்தோம். First statement is correct. It is characterized by the lack of major wind movement. காமா இருக்கும். ஏன்னா விண்டு உள்ள வரதுக்கான ஸ்பேஸே இல்லை. இப்போ இங்க என்ன பார்த்தோம்? விண்டு உள்ள வரதுக்கான ஸ்பேஸே இல்லாம வரக்கூடிய ஏரெல்லாம் மேல நோக்கி போகிறதுனால இந்த பர்டிகுலர் ஜோன்ல விண்டோட மூவ்மெண்ட்டே இருக்காது. அதனால காம் ஏர்ன்னு சொல்லுவோம். லேக் ஆஃப் விண்ட் மூவ்மெண்ட் காம் ஏர் தான் பெல்ட் ஆஃப் காம் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஐடிசிஇசட் இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆனதுனால ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ்ல விண்டோட மூவ்மெண்ட் உள்ள வரைக்கும் வராததுனால அது ஒரு பெல்ட் ஆஃப் காமன் நம்ம சொல்லுவோம். போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? Question number 57. Consider the following statements regarding horse latitudes. Horse latitudes என்னது? 30 to 35 degree latitudinal position. அப்படின்னா என்னது? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் நமக்கு தெரிஞ்சா போதும். These are regions generally located around 30 degrees in the southern hemisphere only. southern hemisphere லயும் இருக்கும். ஏன்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ஒரு ஹெமிஸ்பியர்ல மட்டுமா இருக்கு, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லயும் இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் இருக்கு. அப்ப ரெண்டு ஹெமிஸ்பியரிக் ரீஜன்ஸ்லயும் ரைட் 30 to 35 டிகிரியில ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய லாட்டிடியூட்ஸ் தான் ஹார்ஸ் லாட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கே ஹார்ஸ் லாட்டிடியூட்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா அந்த ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல விண்டு மூவ்மெண்ட்டு மேல இருந்து கீழே தானே இருக்கும். அதாவது ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால விண்டு மூவ்மெண்ட் அந்த ஜோனுக்குள்ளார இருக்காது. அப்ப அந்த ரீஜன்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய எந்த ஷிப்புக்குமே விண்டோடைய நேவிகேட்டிங் அட்வான்டேஜ் இருக்காது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய போட்டோ அல்லது ஷிப்போ நகரணும்னா வெயிட்டை குறைக்கணும். இந்த மெடிவல் பீரியட்ல ஹார்ஸ் ட்ரேட் நடத்திட்டு இருக்க போகும்போது இந்த ரீஜன்ஸ்குள்ளார வந்துட்டாங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டினாலையும் விண்டு மூவ்மெண்ட்டுக்காக வெயிட்டை குறைக்கிறதுனாலையும் ஹார்ஸஸை தூக்கி கடலில் போட்டுருவாங்களாம். ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய பர்டிகுலர் லாட்டிடியூடினல் பொசிஷன்ஸை ஹார்ஸ் லாட்டிடியூட்ஸ் என்ற பேர் வந்துச்சு. ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை காம் winds அண்ட் லிட்டில் ஆர் நோ precipitation. சரி, ஹை ப்ரெஷர் இருக்குதுன்னா டிசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்குதுன்றத நம்ம பார்த்துருக்கோம். டிசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்குதுன்னா அங்கே கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குமா? டெஃபினெட்லி இருக்காது. ஏன்னா கிளவுட் ஃபார்ம் ஆகணும்னாலே அசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை மேலே எடுத்துட்டு போகிற ஏரு கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணி அது மூலியமா ரெயின்ஃபால் வந்தால் தான் ப்ரிசிபிடேஷன் நம்ம பார்த்துருக்கோம். டிசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்கக்கூடிய இடத்துல கிளவுட் ஃபார்மேஷனும் இருக்காது, ரெயின்ஃபாலும் இருக்காது. அதனால டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸ் உருவாகும். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், whereas first statement is wrong. அப்ப answer for this question என்ன? Option D. ஓகேவா? Then question number 58. Why the subtropics in the northern hemisphere experiences highest temperature than the equator? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். Equator is experiencing lower insolation than the tropics. அதுக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோம். lack of cloud coverன்னு ரெண்டு கொஸ்டின்ல பார்த்துருந்தோம். லேக் ஆஃப் கிளவுட் கவருக்கு என்ன காரணம்? கிளவுட் ஃபார்மேஷன் சப்ட்ராபிக்ஸ்ல இல்லாததுக்கான காரணம் டிசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால. அப்ப டிசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால கிளவுட் ஃபார்மேஷனும் இருக்காது. கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் இல்லாததுனால டெம்பரேச்சரு அதிகமான, ஏன்னா கிளவுட் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா
ரெயின்ஃபால் இருக்கும். ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரை மாடரேட் பண்ணும். வெஜிடேஷனும் ஹையராக இருக்கும். வெஜிடேஷன் ஹையராக இருக்கிற இடத்துலையும் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஸோ சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் க்ளவுட் ஃபார்மேஷனே இல்லாத காரணத்தினால இன்சோலேஷனும் அதிகமாக இருக்கும், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் எங்கே கூட இருக்கும்? ஈக்குவட்டாரை கம்பேர் பண்ண காட்டிலும் டிராபிக்ஸில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ டிராபிக்ஸ்லையும் நார்தன் டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கக்கூடிய பகுதியிலையும் சதர்ன் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கக்கூடிய பகுதியிலையும் ரெண்டுல எதில் அதிகமாக இருக்கும்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நார்தன்ல தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் இஸ் லோவர் தேன் தி வாட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஹீட் இருந்தாலே போது அதிக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். நார்தன் ஹெமிஸ்பியர் இஸ் நோன் ஃபார் லார்ஜர் லேண்ட் மாஸ். அப்போ எங்க இருக்கலே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ்ல. அப்ப அதுக்கு என்ன காரணம்ன்றதை கேட்கறாங்க. சப்ட்ராபிக்கல் ஏரியாஸ் டென் டு ஹேவ் லெஸ் கிளவுட் கவர் தேன் தி ஈக்வட்டோரியல் ஏரியாஸ். இதுதான் முக்கியமான ரீசன். சப்ட்ராபிக்கல் ஏரியாஸ் ஹேவ் லாங்கர் டே ஹவர்ஸ் இன் தி சம்மர் தேன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். அதுவும் லாங்கர் டே ஹவர் இருக்கு. ஆனா அதனால தான் இது என்டையராகவே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா இது பார்ஷியலி கரெக்ட். ஆனால் எப்பயுமே 4 ஆப்ஷன் இருக்க போகும்போது மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஒன்னா மோஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் எது இருக்கோ அதுக்கு தான் போகணும். சப்ட்ராபிக்கல் ஏரியாஸ் ஹேவ் அன் என்ஹான்ஸ்டு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கம்பேர்ட் டு தி ஈக்வட்டோரியல் ரீஜன். இது அப்படியே தப்பு. ஏன்னா வாட்டர் வேப்பர் தான் முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸ் நம்ம பார்த்தோம். வாட்டர் வேப்பர் பிரசன்ஸே இல்லாத சப்ட்ராபிக்கல் ரீஜன்ல எங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்கும்? Subtropical areas are nearer to the oceanic areas than the equatorial regions. Oceanic regions இருக்கிறதுனால கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் தான் ஓஷன்ஸ் அதிகம். ஓஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எவாப்ரேஷன் அதிகம். எவாப்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் அதிகம். இது அப்படியே லாஜிக்கலியே தப்பு. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஆனா இதை விட இது பெட்டர் ஆன்சர். மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஆப்ஷன் ஏக்கு தான் நம்ம போயாகணும். ஏன்னா இது ஒரு சீசனல் எஃபெக்டை பேசுது. சீசனல் எஃபெக்ட்னால ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எப்பயுமே இருக்குமானா கம்மி தான். Question number 59. Consider the following statements. Trade winds are onshore winds to the eastern margins of the continents and offshore winds to the western margins of the continent. Subtropical high pressure belt to equatorial low pressure belts வரது தானே நம்ம என்ன trade winds ன்னு பார்த்தோம். Trade windsனா என்னது? ஈஸ்டர்லிஸ். ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய winds ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கான்டினென்ட் இருக்குதுன்னா அதனுடைய ஈஸ்டர்ன் மார்ஜினுக்கு இந்த விண்ட் என்னது? ஓஷன்ல இருந்து ஷோருக்கு வருது. அது ஆன்ஷோர் விண்ட் டு தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். அதே வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் கான்டினென்ட்டை விட்டு அது ஓஷனை நோக்கி போகும். அப்போ ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்டுக்கு ஆன்ஷோர் ஆகவும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்டுக்கு ஆஃப்ஷோர் ஆகவும் இருக்குதுன்னா கரெக்ட். அதே வெஸ்டர்லிஸ் ஆர் ப்ளோவிங் அட் அ ஹையர் ஸ்பீட் in the northern hemisphere than the southern hemisphere அப்படின்றாங்க. ஒரு விண்டு எந்த விதமான டிஸ்ரப்ஷனும் பிளாக்கேஜஸும் இல்லாத இடத்துல தான் அதனுடைய வெலாசிட்டி கூட இருக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லேண்ட் மாஸ் அதிகமா இருக்கு. அப்போ கான்ஃபிகரேஷன் ஆஃப் த லேண்ட் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ டிஸ்ரப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஓஷன்ஸ் தான் பெருசு. அப்போ ஓஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஈஸியா விண்டோடைய ஃப்ளோயிங் கெப்பாசிட்டி ஈஸியாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்கலி கூட இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க? ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஷ்ரீக்கிங் 60ஸ்ன்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸோடைய இன்க்ரீசிங் வெலாசிட்டியை சொல்லுவாங்க. அது நார்தர்ன் ஹெமிஸ்பியரை கம்பேர் பண்ணக்கூட சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் கூட இருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் போகக்கூடிய இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன பண்ணுது? ட்ரேட் விண்ட்ஸ் வந்து ஒரு ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்டுக்கு ஆன்ஷோர் ஆகவும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்டுக்கு ஆஃப்ஷோர் ஆகவும் இருக்கும். அதே வெஸ்டர்லிஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? வெஸ்டர்லி விண்ட்ஸ் ஒரு கான்டினென்ட்டுக்கு வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல ஆன்ஷோர் ஆகவும் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல ஆஃப்ஷோர் ஆகவும் இருக்கும். ஏன்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போனா வெஸ்டர்லிஸ், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போனா ஈஸ்டர்லிஸ். எப்பயுமே ஒரு விண்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதோ அதை பொறுத்து அதுக்கு பேர் வைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் போலார் ஈஸ்டர்லிஸும். அதனால இதுக்கு ட்ரேட் விண்ட்ஸ், இதுக்கு போலார் ஈஸ்டர்லிஸ். இதனோட இன்னொரு நேம் என்னது? ஈஸ்டர்லிஸ். ட்ரேட் விண்ட்ஸோட இன்னொரு நேம் ஈஸ்டர்லிஸ். ஓகேவா? தென் அடுத்த கேள்வி. இப்போ
ஆட்டோமேட்டிக்காக இப்படி தானே வந்திருக்கணும். ஏன் இது ஈஸ்டர்லி வெஸ்டர்லின்னு மாறுதுன்னா அந்த ஈஸ்டா வெஸ்டான்ற அந்த டைரக்ஷன் மாறுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ் எது காரணம்? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அதனோட டிஃப்ளெக்ஷனை டீவியேட் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கிறது கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? Question number 60. Consider the following statements regarding meridional cell system. அதாவது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டுக்கு இடைப்பட்டு சர்ஃபேஸ் லெவலில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விண்ட்ஸை பெர்மனன்ட் விண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். அந்த விண்ட் மூவ்மெண்ட் வெறும் சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் நடக்கிறது கிடையாது. சர்ஃபேஸ்லேருந்து திரும்ப ஹையர் ஆல்டிடியூடுக்கு போய் ஹையர் ஆல்டிடியூட்லேருந்து திரும்ப சர்ஃபேஸுக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு வெர்டிக்கல் சர்க்குலேஷன் அதுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த வெர்டிக்கல் சர்க்குலேஷன் தான் என்ன சொல்லுவாங்க? மெரிடியோனல் செல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மெரிடியோனல் செல் சிஸ்டத்தை 3 செல்ஸாக பிரிப்பாங்க. ஹாட்லி செல், ஃபெரல் செல் அண்ட் போலார் செல். அதை அடிப்படையை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. The cell along with the trade winds, equatorial low pressure and subtropical high pressure belts is called as feral cell ன்னு கொடுத்திருக்காங்க. feral cell இது தப்பு, Hadley cell. The cell formed by the westerly wind along with the subtropical high and subpolar low pressure belt is called as feral cell. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? Hadley cell. இது ரெண்டும் ஸ்வாப் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஆப்ஷன் டி, neither one nor two. ஸோ சர்ஃபேஸில் இருந்து இங்கே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் டு ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் நோக்கி போகிறது ட்ரேட் விண்ட்ஸ். இங்கே போனதுக்கப்புறம் மேலே ஏறி இங்கே ஹை ப்ரெஷரும் இங்கே லோ ப்ரெஷரும் இருக்கும். அப்போ இதை நோக்கி போகிற விண்டு திரும்ப எகைன் டிசென்ட் ஆகி கீழே வரும். அப்போ இதுக்குள்ளார ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் நடக்குதா? இதுதான் ஹேட்லி செல். அதே மாதிரி இங்கே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி சர்ஃபேஸ் லெவலில் போகிறது வெஸ்டர்லிஸ். இந்த வெஸ்டர்லிஸ் இங்கே போனதுக்கப்புறம் ரைஸ் ஆகி திரும்ப ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் நடக்குதா? இது ஃபெரல் செல். அதே மாதிரி போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி போகிறது போலார் ஈஸ்டர்லிஸ். இது திரும்ப மேலே போய் ரைஸ் ஆகி ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் நடக்குதா? இது போலார் செல். இப்போ இந்த ரெண்டு போலார் ஜெட் ஸ்ட்ரீமும் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ப்ரெசன்ஸ் இப்படி லாட்டிடியூடுக்கு பேரலாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டே 3 செல்ஸே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 2 ப்ரெஷர் பெல்ட்டும் இல்லைன்னா வெறும் சிங்குலர் செல் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஈக்வட்டோரியலுக்கும் போலாருக்கும் நடுவில் டைனமிக்கல் இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸே இருந்திருக்காது. அப்போ இதை தான் ட்ரை செல்லுலார் அட்மாஸ்பரிக் மாடல்னு சொல்லுவாங்க. ஹேட்லி செல், ஃபெரல் செல் அண்ட் போலார் செல். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 76. Identify the incorrect statement about the Coriolis force. It always deflects the wind towards the right hand side in the northern hemisphere. Yes, northern hemisphere ஒரு விண்டோ அல்லது எனி மூவிங் ஆப்ஜெக்டோ, விண்டோ, வாட்டர் பாடியோ, ஓஷன் கரண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அது போகக்கூடிய டைரக்ஷன்ல ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் பண்ணுமான்னா கண்டிப்பாக பண்ணும். The deflecting capacity increases with the increasing rotational velocity of the earth. Yes, deflect பண்ணுன்றது ஓகே. ஆனால் அந்த டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸும் வேரி ஆகும். எதை பொறுத்துனா rotating velocity of the earth பொறுத்து வேரி ஆகாது. Differences between the rotational velocity of different latitudes பொறுத்து வேரி ஆகும். அதாவது 0 டிகிரி latitudeக்குன்னு ஒரு rotational velocity இருக்கும், 1 டிகிரிக்குன்னு ஒரு rotational velocity இருக்கும், 2 டிகிரிக்குன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, அது அதிகரிக்க அதிகரிக்க டிஃப்ளெக்ஷன் கெப்பாசிட்டியும் அதிகரிக்கும். ரொட்டேஷனல் வெலாசிட்டி அதிகரிக்கிறதுனால டிஃப்ளெக்ஷன் கெப்பாசிட்டி அதிகரிக்காது. அப்போ இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். இட் இன்க்ரீசஸ் வைல் மூவிங் ஃப்ரம் ஈக்வட்டோரியல் ரீஜன் டுவர்ட்ஸ் தி போலார் ரீஜன்ஸ். அதனால தான் ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல ஆல்மோஸ்ட் நில்லும்பாங்க. ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல எதுவே இருக்காது, நம்மளுடைய கொரியாலிஸ் ஃபோர்ஸே இருக்காது. போலார் ரீஜனை போக போக கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுவும் கரெக்ட். இட் ஆக்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிரஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். அதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. ஏன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்றது ரைட்டு. ரொட்டேஷனல் வெலாசிட்டி வேரி ஆகிறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு டைரக்ஷன் நோக்கி போகும்போது ரொட்டேஷனல் வெலாசிட்டி வேரி ஆகிறதுனால அது டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் எப்பயுமே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் வருதுன்னா அதோட டிஃப்ளெக்ஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி ரைட்டா இருக்கும். அதனால தான் மேல இருந்து இப்போ மேலே இருந்து கீழே வரக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ் எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகிறது. இங்க கீழே இருந்து மேலே போகக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ் சதர்ன் ஹெமிஸ்பியரா இருக்கும் போது எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. பட் ரெண்டுமே என்னது? ஈஸ்ட் டு வெஸ்ட். அதே
நார்தன்ல எப்பயுமே போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனாலையும் கீழே எப்பயுமே போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனாலையும் இங்க போகிறது என்னது வெஸ்டர்லிஸ், இங்க போலார் ஈஸ்டர்லிஸ். இந்த டிஃப்ளெக்ஷன் கெப்பாசிட்டி போல நோக்கி போக 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 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கும். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கணும். 77. Identify the correct statement about the jet stream. They are high velocity winds blow at the tropopause level over the equatorial pressure belts regions. இப்பதான் பார்த்தோம் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் எங்க இருக்குது? டிராபிக்ஸ்லையும் போலார் ரீஜன்ஸ்லையும், அதாவது டெம்பரேட் ரீஜன்ஸ்லையும் இருக்கு. ஈக்வட்டோரியல் ரீஜன்ல ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னாலே அதுக்கு ஒரு தியரி இருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்டான ஏர் மாசஸோடைய ஃப்ரான்டோஜெனசிஸ்னுடைய ரிசல்டன்ட்டா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The major jet streams are flowing in the same direction as earth rotates. எர்த் இஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிற அதே டைரக்ஷன்ல மேல இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ரொட்டேட் ஆகும். எஸ், கரெக்ட். தே ஆர் மேஜர்லி மூவிங் ஃப்ரம் தி போலார் ரீஜன் டுவோர்ட்ஸ் தி சப்ட்ராபிக்கல் ரீஜனா கிடையாது. ஏன்னா இப்பதான் பார்த்தோம் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னாலே என்னது, நம்மளுக்கு இங்க பார்த்த மாதிரி parallel டு தி latitude இருக்கும், perpendicular டு தி latitude போலார் ரீஜன் டு ஈக்வட்டோரியல் ரீஜன் மேஜரா மூவ் ஆகாது. ஓகேவா, இதுதான் அதுக்கான கேள்வி. அப்போ இதுவும் தப்பு. தே ஆர் ரேபிட்லி ஃப்ளோயிங் சர்ஃபேஸ் லெவல் விண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரேபிட்லி மூவிங் விண்டு தான், பெர்மனன்ட் விண்டு தான், பட் மூவிங் அட் தி ஹையர் லெவல் மியாண்ட்ரிங் ஷேப், வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய ஷேப் இருக்கு. ஏன்னா வேரியேஷன் இன் தி லேண்ட் அண்ட் வாட்டரோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினால. பட் சர்ஃபேஸ் லெவல் தப்பு. ஓகேவா, அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. Question number 78. Consider the following statements regarding world distribution of rainfall. Between the latitudes 20 to 30 degree north and south of the equator, the rain is heavier on the eastern coast. இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா the rain is heavier on the eastern coast and goes on decreasing towards the west. ஓகேவா, ஸோ ஏன் ஈஸ்ட் கோஸ்ட்ல அதிகமா இருக்கும் வெஸ்ட் கோஸ்ட்ல கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான கரெக்ட். ஏன் இந்த ரீஜன்ல என்ன நம்ம பார்த்துருக்கோம், ட்ரேட் விண்ட்ஸ்னாலே ஈஸ்டர்லி விண்ட்ஸ். அப்போ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி போகிற விண்டு ஓஷன்ல இருந்து மாய்ச்சரை கொண்டு வந்துட்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ரெயின்ஃபாலை கொடுக்கும், வெஸ்டர்ன் கோஸ்ட்ல அந்த ரெயின்ஃபால் இல்லாம ட்ரை விண்ட்ஸா ஆஃப்ஷோர் விண்ட்ஸா போகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், between 45 to 65 degree north and south of the equator, the rainfall is first received on the western margins of the continent and it goes on decreasing towards the east. இது கரெக்ட் அப்படின்னு தெரியறதுக்கு ட்ரேட் விண்ட்ஸ் எப்படி காரணமா இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன காரணம், வெஸ்டர்லிஸ் மூவ் ஆக போகும்போது ஒரு கான்டினென்ட் இருக்குதுன்னா அதனோட வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல ரெயின்ஃபாலை கொடுக்கும், ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல ஆஃப்ஷோர் விண்ட்ஸா போகும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் both 1 and 2. Question number 79. Which among the following are favorable conditions for origination of tropical cyclone? ஒரு tropical cyclone ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு எதெல்லாம் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. A pre-existing low pressure area, definitely correct. Large sea surface temperature with temperature higher than 27 degree Celsius. ஏன்னா ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகணும்னா லோ ப்ரெஷர் இஸ் சரவுண்டட் பை ஹை ப்ரெஷரா இருக்கணும். அப்பதான் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை நோக்கி போகக்கூடிய விண்டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னோட டிஃப்ளெக்ஷன் மூலியமா சைக்ளோனா ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோனுக்கு டெவலப் ஆகிறதுக்கு எனர்ஜி வேணும்ல, அந்த எனர்ஜியை எது இருக்கும்னா ஓஷன்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அப்ப ஓஷன்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் வரணும்னா எவாப்ரேஷன் நடக்கணும்னா டெம்பரேச்சர் கூடணுமா. அப்ப 27 டிகிரிக்கு மேல டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் an ideal condition for cyclones to get originated. மூணாவது என்ன சொல்றாங்க, அப்பர் கன்வர்ஜென்ஸ் above the sea level system. அப்பர் கன்வர்ஜென்ஸ் கிடையாது, அப்பர் டைவர்ஜென்ஸ். ஓகேவா, லோவர் கன்வர்ஜென்ஸ் அண்ட் அப்பர் டைவர்ஜென்ஸ் நடந்தாதான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். சர்ஃபேஸ் லெவல்ல கன்வர்ஜ் ஆகி சர்க்குலேஷன் மூலியமா ரைஸ் ஆகி அப்பர் லெவல்ல டைவர்ஜென்ஸ் நடக்கணும். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஒன்லி 2.
ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஒரு 27 டிகிரிக்கு மேலே இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்கும், டெம்பரேச்சர் அதிகரிக்கும். டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுனால எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷன் நடக்கிறதுனால லோ ப்ரெஷர் இருக்கும், சரவுண்டட் பை ஹை ப்ரெஷர். லோ ப்ரெஷர் ரீஜன் சரவுண்டட் பை ஹை ப்ரெஷர். அப்போ விண்டு ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி போகுமா? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி மூவ் ஆகக்கூடிய விண்டை எனி ரீஜன்ல எனி மூவிங் விண்டா இருந்தாலும் அதை டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ரோல் யார் பார்ப்பா? கொரியாலிஸ் ஃபோர்ஸ் பார்க்கும். அப்போ ஒருவேளை இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்குதுன்னா இந்த விண்ட் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுமா? இப்படி கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு விண்டை டீவியேட் பண்ணும், ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸை அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் பட் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விண்டு உள்ள போய் சேரவும் சேராது, வெளியில எஸ்கேப் ஆகி போகவும் போகாது. அப்ப இப்படியே இது ரொட்டேட் ஆகி தான் ஒரு சைக்ளோனை ஃபார்ம் ஆகும். இந்த ரொட்டேஷன் ஆக 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 இது டெவலப் ஆகிறதுக்குன்னு அதுக்கு ஒரு எனர்ஜி தேவையா? அந்த எனர்ஜியா தான் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்ல உள்ள இருக்கக்கூடிய லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை ஒரு ஃபியூவலா எடுத்துட்டு இந்த சைக்ளோன் டெவலப் ஆகும். அதனாலதான் எப்பயுமே சைக்ளோன்ஸ் மேஜர்லி டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் மேஜர்லி ஃபவுண்ட் ஆன் தி ஓஷானிக் ரீஜன்ஸ். வங்க கடல்ல மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல மாய்ஸ்சர் இருக்காது, மாய்ஸ்சர் இல்லாத இடத்துல டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. அப்ப இதை டெவலப் ஆக அப்பர் லெவல்ல போய் டைவர்ஜ் ஆகும், லோவர் லெவல்ல கன்வர்ஜ் ஆகும். இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஃபார் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் டு கெட் ஆரிஜினேட்டட். Question number 80. In which among the following regions you can observe the presence of anticyclonic conditions? Low pressure is surrounded by high pressure na cyclonic conditions. High pressure surrounded by low pressure na anticyclonic condition. இது இங்கேயும் அதே தான். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ் ஆகும், கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால டிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்து ஒரு சர்க்குலேஷன் ஏற்படும். அது அப்படியே சைக்ளோனுக்கு ஆப்போசிட். அப்போ எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் ஹை ப்ரெஷர் இருக்கோ அந்த ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ்ல தான் ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் உருவாகும்னு தெரியும். அப்போ நமக்கே தெரியும் இருக்கக்கூடியதுலேயே ஆன்டிசைக்ளோன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹை ப்ரெஷர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷரோ போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனும் தான். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. ஓகேவா? Then question number 66. In northern hemisphere, anticyclone circulates clockwise whereas cyclone circulates anti-clockwise direction சொல்றாங்க. ரைட்டா? இது என்ன இது ஆக்சுவலா? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோ ப்ரெஷர் இஸ் சரவுண்டட் பை ஹை ப்ரெஷர்னா, ரைட், ஒரு விண்ட் இப்படி மூவ் ஆகுமா, அதோட டிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இப்படி வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இப்படி போகக்கூடிய விண்டு ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும், ஏன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால. இந்த டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இப்படி இந்த டிஃப்ளெக்ட் ஆகிறது எல்லாமே சேர்ந்து ஒரு சர்க்குலேஷனை ஃபார்ம் பண்ணுமா? இந்த டிஃப்ளெக்ட் ஆகிறது ரைட் ஹேண்ட் சைடு, இந்த சர்க்குலேஷன் என்னவா இருக்கும்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ சைக்ளோன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன சர்க்குலேஷனை ஃபார்ம் பண்ணோம்னா ஆன்டி கிளாக்வைஸ் சர்க்குலேஷன்ல சர்க்குலேட் ஆகும். இப்போ இங்கே பாருங்க, இது என்னவா கொடுத்துருக்காங்க? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் சர்க்குலேட் ஆகுது. டிராபிக்கல் சைக்ளோன். அப்போ இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எங்க தான் இருந்திருக்கணும்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய சைக்ளோனா இருந்திருக்கணும். அப்போ இதுதான் ஒரு முக்கியமான லாஜிக். அப்போ இதுக்கு இந்த கேனு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்ளோனு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். அப்போ அதே சைக்ளோனு சதர்ன் ஹெமிஸ்பியர்னா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷனால ஆன்டி கிளாக் வைஸ்னா, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷனால கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தானே ஏற்பட்டிருக்கும், கிளாக் வைஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். சைக்ளோனு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ்னா, ஆன்டி சைக்ளோனு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்னவா தான் இருக்கணும்? இதுக்கு ஆப்போசிட்டா தானே இருந்திருக்கணும், அது கிளாக் வைஸ். சைக்ளோனு சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ்னா, ஆன்டி சைக்ளோனு சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்னவா தான் இருக்கணும்? ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீது எல்லாத்தையும் டிரைவ் பண்ணலாம். இதை பொறுத்து இப்ப ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் anti-cyclonic circulates clockwise, correcta? Whereas cyclone circulates anti-clockwise. First statement correct.
Second statement. In southern hemisphere, cyclone circulates clockwise. Correct. Whereas anticyclone circulates anti-clockwise. Correct. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் both 1 and 2. ஓகேவா? Then question number 67. Which among the following factors is responsible for absence of cyclone in the equatorial region? இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ரொட்டேஷனல் வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் ஈக்குவட்டோரியல் ரீஜன் இஸ் நியர் ஸ்பெரிக்கல் ரீஜன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எர்த் பல்ஜராக இருக்கிறதுனால இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால ரொட்டேஷனல் வெலாசிட்டியோடைய வேரியேஷன் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். ரொட்டேஷன் வெலாசிட்டி ஹையராக இருக்கும், ஆனால் 0 டிகிரிக்கு 1 டிகிரிக்கு 2 டிகிரிக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி டிஃப்ரென்சஸ் ரொம்ப மினிமமாக இருக்கும். மினிமம் ரொட்டேஷனல் வெலாசிட்டி டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸும் ரொம்ப மினிமமாக தானே இருக்கும். அதனால தான் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் அட் தி ஈக்வட்டார். அதனால தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இல்லாத காரணத்தினால ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் இஸ் நாட் நோன் ஃபார் ஆரிஜினேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸ். அப்போ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ் இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்க்கு எது ரொம்ப முக்கியமான ரீஜன்? வீக் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் டி. Then question number 68. Which among the following regions are the source for air masses? Air massesனா என்னது? ஒரு லார்ஜர் வால்யூம், ஒரு லார்ஜர் ஏரியால அந்த பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையாக வச்சு ஒரே மாதிரியான ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, கண்டிஷன்ஸை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் வால்யூம் ஆஃப் ஏரை தான் ஏர் மாசஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன லெவலில் இருந்தால் அது ஏர் பார்சல், பெரிய லெவலில் 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதுன்னா அதை ஏர் மாசஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் அது ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டர்பன்சஸே இல்லாத ஒரு சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸை இயர் லாங் ஃபுல்லாக மேஜராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸில் தான் ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் இருக்கு? கோல்டு கான்டினென்டல் போலார் ரீஜன்ஸ். ஏன்னா கோல்டு கான்டினென்டல் போலார் ரீஜன்ஸ்ல எந்த கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸும் மேஜரா இருக்காது, அங்கே ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஏர் மாஸ் என்னவா இருக்கும்? கோல்டு ஏர் மாஸா இருக்கும். ஹாட் சப்ட்ராபிக்கல் டெசர்டிஃபைட் ரீஜன்ஸ். எஸ், டெசர்ட்லையுமே இங்கே கோல்டுலேயும் எந்த வேரியேஷனும் பெருசாக இருக்காது, டெசர்ட்லேயும் எந்த வேரியேஷனும் இருக்காது, அங்கேயும் ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அது என்ன ஏர் மாஸாக இருக்கும்? வார்ம் ஏர் மாஸாக இருக்கும். ஹாட் ஈக்குவட்டோரியல் கான்டினென்டல், ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்லேயே ஜெனரலாக ஃபார்ம் ஆகாது, அது கான்டினென்டல் ரீஜன்ஸ்லனா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கு? ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. அப்போ ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால டெய்லி ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ரீஜன்ஸ், டெய்லி ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன் தான் ஈக்குவட்டோரியல் ரீஜன். அப்போ அங்கே ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகுமா? கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 2 ஒன்லி. அப்போ மேஜரான ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ரீஜன்ஸ்னா இதெல்லாம் தான். ஓகேவா? இதை கான்டினென்டல் ஆர்டிக் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கோல்டு ஏர் மாஸா இருக்கும். ஆர்டிக் அதாவது கோல்டு ரீஜன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய, கான்டினென்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஏர் மாசஸ் எல்லாமே ட்ரை ஏர் மாஸா இருக்கும். அதே மேரிடைம் ரீஜன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஏர் மாசஸ் எல்லாமே கோல்டரா இருக்கும், வெட்டரா இருக்கும். கான்டினென்டல் ரைட், கான்டினென்டல் டெம்பரேட் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஏர் மாஸ் என்னவா இருக்கும்? கோல்டர், ட்ரையரா இருக்கும். மேரிடைம் டெம்பரேட் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகிறதோ அல்லது டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகிறதோ என்னதான் இருக்கும்? வார்மர் அண்ட் வெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஏர் மாஸ் போலார் ரீஜன்லையும் ஃபார்ம் ஆகும், டெம்பரேட் ரீஜன்ஸ்லையும் ஃபார்ம் ஆகும், டிராபிக்கல் அல்லது சப்டிராபிக்கல் ரீஜன்ஸ்லையும் ஃபார்ம் ஆகும். அது ஓஷன்ல ஃபார்ம் ஆனா வெட்டர் ஏர் மாஸா இருக்கும், கான்டினென்ட்ல ஃபார்ம் ஆனா ட்ரையர் ஏர் மாஸா இருக்கும். கான்டினென்ட்டா வித்தின் தி டிராபிக்ஸ்குள்ளார அல்லது சப்டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆனா வார்ம் ஏர் மாஸா இருக்கும். டெம்பரேட் ரீஜன்ஸ் அல்லது போலார் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆனா கோல்டு ஏர் மாஸா இருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷன்ல தான் ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகும். ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்ல ஜெனரலா ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகாது. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் மிட் ஆஃப் தி ஓஷனிக் ரீஜன்ஸ் மேரிடைம் ஏர் மாசஸா தான் இருக்கும். பட் ஜெனரலி ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் இருக்கிறத ஏர் மாசஸ்க்கான சோர்ஸ் ரீஜன்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? Then question number 69. Consider the following statements regarding France. France ரெண்டு ஏர் மாசஸ் மீட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஏர் மாஸ் இன்னொரு ஏர் மாஸ்க்கு மேலே எலிவேட் ஆனிச்சுன்னா அந்த ரீஜன் தான் ஃப்ரான்ஸ்னு சொல்லுவோம். The process of frontogenesis is usually not observed over the equatorial regions. Equatorial regionsல ஏர் மாசஸ் இருக்காதுன்னு பார்த்தோம். ஏர் மாசஸ் இல்லாத இடத்துல பிரான்ஸ் இருக்காது இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்.
In both the cases of warm front and cold front, warm air rises over the cold air in the frontal regions. எஸ் எப்பயுமே வார்ம் ஃப்ரண்டா இருந்தாலும் கோல்டு ஃப்ரண்டா இருந்தாலும் லைட்டரா இருக்கிறது அல்லது லெஸ் டென்சரா இருக்கிறது என்னவா தான் இருக்கும், வார்ம் ஏரா தான் இருக்கும். அப்ப லெஸ் டென்சரா இருந்தானே மேலே எலிவேட் ஆகும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், போத் 1 and 2. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டான ஏர் மாசஸ், ஒரு வார்ம் ஏர் மாசும் ஒரு கோல்டு ஏர் மாசும் மீட் ஆகிற இடத்துல ரெண்டு மிங்கிள் ஆகாது. அதனால warm air is rises above the colder air because colder air is always denser than the warmer air. அப்போ ஒரு ஸ்டேஷனரியா இருக்கக்கூடிய கோல்ட் ஏர் பக்கத்துல ஒரு மூவிங் வார்ம் ஏர் வந்து அந்த வார்ம் ஏர் மாஸ் மேல ரைஸ் ஆனிச்சுன்னா அது வார்ம் ஃப்ரண்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஸ்டேஷனரியா இருக்கக்கூடிய வார்ம் ஏர் ரீஜன்ல ஒரு மூவிங் கோல்ட் ஏர் வந்து அகைன் அந்த வார்ம் ஏரை ரைஸ் பண்ணுச்சுன்னா அது கோல்டு ஃப்ரண்ட். ஸோ மூவிங் கோல்ட் ஏர்னா கோல்டு ஃப்ரண்ட், moving warm air na warm front, but both these cases warm air will rise above the cold air. ஏன்னா அதுதான் lighter air, low denser air. சில ரீஜியன்ஸ்ல இந்த கோல்ட் ஏர் மாசும் வார்ம் ஏர் மாசும் சர்ஃபேஸ் லெவல்ல ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அக்ளூஷன் நடக்கும். அதுதான் அக்ளூடட் ஃப்ரண்ட் நடப்பாங்க. மோஸ்ட்லி இது என்னன்னா டெம்பரேட் ரீஜன்ஸ்ல 40 to 45 டிகிரி செல்ஸ் லாட்டிடியூடினல் பொசிஷன்ல இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ரீஜன்ஸ்ல சர்ஃபேஸ் லெவல்ல மிங்கிள் ஆகும், பட் அட் எனி கேஸ் அங்கேயும் என்ன நடக்கும், வார்ம் ஏர் தான் ரைஸ் ஆகி மேல ஆகும். அப்ப ஃப்ராண்டல் ரீஜன்ஸ்ல எல்லா இடத்துலையும் வார்ம் ஏர் மேல ரைஸ் ஆகும். இஃப் சப்போஸ் அந்த வார்ம் ஏர் மாய்ஸ்சர் கண்டெய்னிங் ஏரா இருக்கிற இடத்துல அந்த வார்ம் ஏர் மேல ரைஸ் ஆனா என்ன நடக்கும், கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷன் மூலியமா ரெயின்ஃபால் நடக்கும். அந்த ரெயின்ஃபாலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ராண்டல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Question number 70. The process of occluded front is normally observed over which among the following regions? இப்போ தான் நான் என்ன சொன்னேன், அரௌண்ட் 40 to 45 டிகிரி ரீஜன்ஸ்ல தான் இந்த அக்ளூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எந்த ரீஜன்? ஆப்ஷன் பி, டெம்பரேட் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அக்ளூஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் கோல்ட் ஏரும் சரி வார்ம் ஏரும் சரி அதனுடைய மீட்டிங் ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகிறதுக்கான ஸ்கோப், அது ரெண்டுமே அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மிட் பாயிண்டா வைக்கக்கூடிய பொசிஷனா 40 to 45 டிகிரியில் இருக்கக்கூடிய டெம்பரேட் ரீஜன்ஸ்ல தான் அது மேக்ஸிமம் நடக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 71. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். டிராபிக்கல் சைக்ளோன்ன்றது வேற, டெம்பரேட் சைக்ளோன்ன்றது வேற. டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு தி ஃப்ரான்டோஜெனசிஸ். ஓகேவா? ஸோ இதில் டெம்பரேட் சைக்ளோன்ஸோட ஆரிஜினேஷன்லேருந்து டிசிபேஷன் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எந்த சைக்ளோனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும், இங்கே பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரான்டோஜெனசிஸ்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ஸ் நடக்கணும். அப்போ ஃப்ரான்ஸ் நடந்தால் தான் வார்மும் கோல்டாரும் மீட் ஆகும். மீட் ஆனதுக்கு அப்புறம் அக்ளூஷன் மிங்கிள் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மீட் ஆகக்கூடிய இடத்துல சர்க்குலேஷன் நடக்கும். அந்த சர்க்குலேஷன் தான் என்னது, சைக்ளோஜெனசிஸ். சர்க்குலேஷனுடைய முடிவுல ஒன்னோட ஒன்று மீட் ஆகும், அதுதான் அக்ளூஷன் ஸ்டேஜ். அக்ளூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரான்டோஜெனசிஸ் டிசிபேட் ஆகும், அதுதான் ஃப்ரான்டோலைசிஸ். அப்போ ஃப்ரான்டோஜெனசிஸ், சைக்ளோஜெனசிஸ், அக்ளூஷன் அண்ட் ஃப்ரான்டோலைசிஸ். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை சொல்ற ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி 3124. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேட் ரீஜன் ஒரு கான்டினென்டல் நார்த் அமெரிக்கன் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா மேல இருந்து வரக்கூடிய கோல்ட் ஏரும் கீழ இருந்து வரக்கூடிய வார்ம் ஏரும், இப்ப கோல்ட் ஏர் இஸ் டேக்கிங் ஓவர் தி வார்ம் ஏர். ஓகேவா? அப்ப கோல்ட் ஏர் இஸ் டேக்கிங் ஓவர் தி வார்ம் ஏர்னா இங்கவே ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த சர்க்குலேஷன் என்ன பண்ணுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நார்தர்ன் ஹெமிஸ்பியரா இருக்கிறதுனால இந்த சர்க்குலேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த சர்க்குலேஷன் டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல கீழே உள்ள சர்ஃபேஸ் எல்லாமே கோல்ட் ஏரால ஆக்குபை பண்ணப்பட்டுச்சுன்னா அதுதான் என்னது, அக்ளூடட் ஃப்ரண்ட் நம்ம பார்த்தோம். அப்ப இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோனு கான்டினென்ட்லயே ஃபார்ம் ஆகும், ஓஷன்லயும் ஃபார்ம் ஆகும். கான்டினென்ட்ல தான் மேஜரா ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். அதனாலதான் அது டெம்பரேட் சைக்ளோன்ஸ் கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகும், ஆனா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஓஷானிக் ரீஜன்ஸ்ல மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் டெம்பரேட் சைக்ளோன்ஸ்னுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஓகேவா? தென் அடுத்த கொஸ்டின் நம்பர் 72. A mature tropical cyclone has subsiding air in the I region. I region and the mid of the cyclones நடக்கக்கூடிய regions. And ascending air over the I wall regions. Ascending air, divergence நடக்கக்கூடிய ஐய சுத்தி இருக்கக்கூடிய I wall regionsல ascending of air நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்.
there is no formation of high over the extra tropical cyclone. இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா extra tropical cyclone is nothing but temperate cyclones. Temperate cyclones ஓட இன்னொரு நேம் தான் extra tropical cyclone. ஐவால்ன்ற கான்செப்ட் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான் இருக்குதே தவிர ஐன்ற கான்செப்ட் ஏன்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் நடந்து டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. டெம்பரேட் சைக்ளோன்ஸோட ஃபார்மேஷனே அந்த சைக்ளோஜெனசிஸ் சர்க்குலேஷன் மூலியமா நடக்குதுன்னு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதனால இந்த போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டெம்பரேச்சர். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஐ, ஓகேவா? ஸோ ஒரு டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்ல சென்ட்ரல் காமா இருக்கக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ் தான் ஐ. அதை சுத்தி சர்க்குலேட் தானே ஏர் அசன்ட் ஆகும். அப்ப அந்த ஏர் அசன்ட் ஆக மேல போக அந்த ஏர் டைவர்ஜ் ஆகும். இதுதான் அப்பர் டைவர்ஜென்ஸ் முன்னாடி பார்த்தோம். லோவர் லெவல்ல கன்வர்ஜென்ஸ் நடக்கும். அப்ப இந்த ஐ அதை சுத்தி இருக்கக்கூடிய ஐவால். இப்ப இந்த ஐ ரொம்ப காமான ரீஜனா இருக்கு. சைக்ளோனுடைய மைய பகுதி ரொம்ப அமைதியான பகுதியா இருக்கும். அதை சுத்தி தான் சர்க்குலேஷனும் கிளவுட் ஃபார்மேஷனும் ஒரு தண்டர் ஸ்டார்ம்ஸ் இருக்கக்கூடிய ரெயின்ஃபால்ஸும் நடக்கும். இந்த இடத்துல சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஃப் தி சைக்ளோன் ஸ்டேஸ் ஓவர் த பர்டிகுலர் ரீஜன் ஃபார் அ லாங்கர் டைம். இதுதான் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ், ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 73. The tropical cyclones originates only over the seas, whereas the temperate cyclones originates over the land as well as sea. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the tropical cyclones generally moves towards east, whereas temperate cyclones moves towards west. இங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும். tropical cyclones are within the tropics. within the tropics அந்த tropics சைக்ளோனை டைரக்ட் பண்ணக்கூடிய விண்டா என்ன இருக்கும்? ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கும். ட்ரேட் விண்ட்ஸ்ன்றது ஈஸ்டர்லி விண்ட்ஸ். அப்போ டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஜெனரலி மூவ்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். டெம்பரேட் சைக்ளோன்ஸ்ல எந்த விண்டுனால அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும்? வெஸ்டர்லி விண்ட்ஸ். வெஸ்டர்லி விண்ட்ஸ்னா எந்த சைடு? வெஸ்ட் டு ஈஸ்ட். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஓகேவா? ஒரு டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஜெனரலி மூவ்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஏன்னா இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஈஸ்டர்லிஸ். அதே டெம்பரேட் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய டெம்பரேட் சைக்ளோன்ஸ் இஸ் ஜெனரலி மூவிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் பிகாஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்லி விண்ட் மூவ்மெண்ட். இந்த டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 74. ஸோ டிஃப்ரெண்டான சைக்ளோன்ஸ்ன்ற கான்செப்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ்க்கு தான். அதே மாதிரி டிஃப்ரெண்டான ஓஷனிக் ரீஜன்ஸ்ல கண்டிஷன்ஸ் ஒன்று தான், ப்ராசஸ் ஒன்று தான், பட் நேமை மட்டும் டிஃப்ரெண்டாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைஃபூன்ஸ்ன்றது எந்த ரீஜன்ஸ்னா வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் என்னது? ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ன்றது அமெரிக்காவுக்கு இப்ப நார்த் அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நார்த் அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் சைடு ஒட்டி இருக்கக்கூடிய மார்ஜின்ஸ் என்னது? ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். அதே ஏஷியாவுடைய, அதாவது சைனா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏஷியாவுடைய ஈஸ்டர்ன் மார்ஜின்னா வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், கரெக்டா? ஸோ வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல டைஃபூன்ஸ், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல ஹரிகேன்ஸ், ஓகேவா? வில்லிஸ் அப்படின்றது அட்லாண்டிக் ஓஷன் கிடையாது. வில்லிஸ்ன்றது ஆஸ்திரேலியன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய, ஆஸ்திரேலியாவில் உருவாகக்கூடிய சைக்ளோன்ஸ்க்கு பேர் வில்லிஸ். அப்போ மூணுமே தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நன் ஆஃப் தி அபவ், ஓகேவா? ஸோ இந்த ரீஜன்ஸ்ல நம்மளோட இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ்ல ஜெனரலா சைக்ளோனு, ஆஸ்திரேலியன் ரீஜன்ஸ்ல வில்லிஸ், வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல டைஃபூன்ஸ், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ஸ் as well as அட்லாண்டிக் ஓஷன்ஸ்ல ஹரிகேன்ஸ். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், ஓகேவா? Then question number 75. Consider the following statements regarding polar vortex. Polar vortex. It is a surface level high pressure area over both polar regions observed during the winter season. It is a surface level high vortex நாலே சைக்ளோன் தான் வார்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. வார்டெக்ஸ் நடக்கணும்னாலே லோ ப்ரெஷர் இருக்கணும். ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ்ல சர்ஃபேஸ் லெவலில் ஹை ப்ரெஷர் இருக்கிறது உறுதி தான். ஆனால் இந்த போலார் வார்டெக்ஸ்ன்றது சர்ஃபேஸில் நடக்காது, ஹையர் ஆல்டிடியூட்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் கோல்டர் எஃபெக்ட் இன் தி வெதர் பேட்டர்ன் இஸ் கன்ஃபைன்டு வித் இன் தி போலார் ரீஜன்ஸ். நோ, இந்த போலார் வார்டெக்ஸ்னுடைய எக்ஸ்டென்ஷனு ஈவன்
நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கனடா யூஎஸ்ஏ வரைக்கும் பாதிக்கும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நெய்தர் ஒன் நார் டூ. அப்போ போலார் வேர்டெக்ஸ்னா இப்போ நம்மளுக்கே தெரியும் சர்ஃபேஸ் லெவலில் ஹை ப்ரெஷர் எங்கே? போலார் ரீஜன்ஸில். அப்போ ஹையர் லெவலில் லோ ப்ரெஷர் இருக்குமா? லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வார்டிசஸ் கிரியேட் ஆகுமா? அதை தான் போலார் வார்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நார்தன் போலோடைய ஹையர் ஆல்டிடியூடினல் ரீஜன்ஸ்லையும் இருக்கும், சதர்ன் போலோடைய ஹையர் ஆல்டிடியூடினல் ரீஜன்ஸ்லையும் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த சர்க்குலேஷன் வந்து ரைட் வித்தின் தி போலார் ரீஜன்ஸ்குள்ளாரையே கன்ஃபைன் ஆகாமல் அந்த சர்க்குலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆக இங்கே இருக்கக்கூடிய கோல்டர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஈவன் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு கனடா அண்ட் யூஎஸ்ஏ. அப்போ இந்த கனடா அண்ட் யூஎஸ்ஏ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய இந்த போலார் வார்டெக்ஸோடைய எஃபெக்ட் என்ன பண்ணோம்னா இங்கே உள்ள டெம்பரேட் சைக்ளோன்ஸோ அல்லது வெதர் பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணும். அதனால தான் போலார் வார்டெக்ஸ் வந்து நெவர் கன்ஃபைன்ட் இட் செல்ஃப் வித்தின் தி போலார் ரீஜன்ஸ், இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு டெம்பரேட் ரீஜன்ஸ். ஓகேவா? இதுதான் போலார் வார்டெக்ஸ்ன்னு சொல்றது. தென் இந்த போலார் வார்டெக்ஸோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு ஃபினாமினா தான் இந்த ராஸ்பை வேவ்ஸ். ஓகேவா? இப்போ கிராவிடேஷனல் வேவ்ஸ் அல்லது மற்ற ஒரு ஃபிசிக்கல் வேவ் தான், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய வேவ்ஸ் தான் இந்த ராஸ்பை வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. It is a natural phenomena occurs in both atmospheric and oceans due to rotation of the earth. Yes, இந்த polar vortex எப்படி rotation of the earth அடிப்படையாக வச்சு ஒரு pressure changesனால அந்த vortices நடக்குதோ, அந்த vortices உடைய எக்ஸ்டென்ஷனா ஒரு வேவ் ஜெனரேட் ஆகும். அந்த வேவ்ஸ் தான் ராஸ்பை வேவ்ஸ். அப்போ இந்த ராஸ்பை வேவ்ஸ்ன்றது ஏதாவது ஒரு ரீஜனோட மட்டும் கன்ஃபைன் ஆனது கிடையாது. அது ஓஷன்லையும் சரி கான்டினென்டல் ரீஜன்ஸ்லையும் சரி டியூ டு வேரியேஷன் இன் தி ஓஷன் அண்ட் கான்டினென்ட்ஸ்னுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் வேரியேஷனால ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும். அந்த ப்ரெஷர் வேரியேஷனால ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்தோட அசோசியேட் ஆகிட்டு ஒரு மியாண்ட்ரிங் ஷேப்பில் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய வேவ்ஸ் தான் இந்த ராஸ்பை வேவ்ஸ். இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி வெதர் ஆஃப் தி மிட் அண்ட் ஹையர் லாட்டிடியூடினல் ரீஜன்ஸ். இது போலார் வார்டெக்ஸோட அசோசியேட்டட் ஃபினாமினான்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்றதும் உங்களுக்கு தெரியும். போத் 1 and 2 தான் இது கரெக்ட். அப்போ ராஸ்பை வேவ்ஸ்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த கோல்டர் ரீஜன்ஸ்குள்ளார மட்டுமே நடக்கக்கூடிய இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டு வெளியில் எங்கே ஹையர் லாட்டிடியூடினல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய டெம்பரேட் ரீஜன்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆக போகும்போது பிகாஸ் ஆஃப் தி வேரியேஷன் இன் தி கான்டினென்டாலிட்டி அண்ட் தி ஓஷானிக் ரீஜன்ஸ்னால இது ஒரு மியாண்ட்ரிங் ஷேப்பில் இந்த வேவ் மூவ்மெண்ட் நடக்கும். இந்த மியாண்ட்ரிங் ஷேப்பில் இந்த வேவ்ஸ் என்ன பண்ணோம்னா டெஃபினெட்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கிளைமேட்டிக் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸை வேரி பண்ணும். ஸோ போலார் வேர்டெக்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு வேவ்ஸ் தான் இந்த ராஸ்பை வேவ்ஸ். இந்த போலார் வேவ்ஸ் அண்ட் ராஸ்பை வேவ்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை டிஃப்ரெண்ட்டான வெதர் பேட்டர்ன்ஸை சம்டைம்ஸு டெம்பரேட் ரீஜன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். சம்டைம்ஸ் டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லேயே ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் உருவாகும், சடன் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும், சடன் ஹரிகேன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது காரணமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது லோக்கல் வின்ஸ், அதுவும் அந்த ரீஜன்ஸையும் கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. சினூக் இஸ் அசோசியேட்டட் வித் ராக்கி மவுண்டன்ஸ், போன் இஸ் அசோசியேட்டட் வித் ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸ், ஹர்மாத்தன் இஸ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. இது எல்லாமே லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய வின்ஸு. இது அப்பப்போ அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு ஒரு வெதர் லெவல் சேஞ்சஸை ஏற்படுத்தும். ஆல் ஆஃப் தி 3 pairs ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு ஜாகிரஃபி டெஸ்ட் 2 பார்ட் 1 வீடியோ கன்க்ளூட் ஆகுது. ரிமைனிங் கொஷின்ஸை ஜாகிரஃபி டெஸ்ட் 2 பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.